இப்போ சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் press 1 if you can. Good morning. Please press 1 if you are able to hear me. Actually, there was no less sound. Yes, ma'am. இப்போ கேட்கலைங்களா? அது செட்டிங்ஸ்ல மைக்ரோஃபோனுக்கு என்ன செலக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. Somebody press 1. Somebody pressed 1. That Okay. means they can. See something? Somebody pressed 1 where? Tenkasi lens somebody has pressed 1. Now they can. They are able
குட் மார்னிங். நான் பேசுறது கேக்குறதுன்னா டைப் 1. நோ ஆடியோ விஷ்வா. இல்ல அது பழைய கமெண்ட் இருக்கும். இப்போ வந்திருக்கு. இப்போ கேக்குது. ஓகே, ஆரம்பிக்கலாமா? இப்போ கேக்குது. ஆரம்பிக்கலாமா? வணக்கம். Welcome to this training program. Madras Dyslexia Association conduct பண்ற இந்த training programக்கு welcome to all of you. என் பேர் லதா. I work for Madras Dyslexia Association and நாளா you have been going through sessions of awareness, reading, math and spelling. இன்னைக்கு நம்ம வந்து we are going to talk about writing. ரைட்டிங்ல என்ன பெருசா இருக்க போது, இட் இஸ் ஆல் ஈஸி அப்படின்னு நினைக்கலாம். பட் ரைட்டிங்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ற போதான் we will know எவ்வளோ கஷ்டம் இந்த ஆக்டிவிட்டி, பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரைட்டிங்க்கு. அதுவும் இப்போ இந்த பேண்டமிக்ல கோவிட்னால 1.25 வருஷம் கிட்டத்தட்ட ஸ்கூலுக்கே வராம பசங்க வீட்லயே இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ல எடுக்கிறோம், வாட்ஸ்அப்ல எடுக்கிறோம், எல்லாம் பண்றோம். பட் பசங்க வந்து முன்னாடி ஸ்கூலுக்கு வரப்போ எழுதிட்டு இருந்தாங்க, கொஞ்சமாவது எழுதிட்டு இருந்தாங்க. வரலன்னா நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நான் பேசுறது கேட்டதுன்னா ப்ளீஸ் டைப் 1. தேங்க்யூ. ஸோ இப்போ we are going to talk about writing. ரைட்டிங்னா என்ன, ரைட்டிங்ல என்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் பசங்க கிட்ட இருக்கும், அண்ட் அந்த டிஃபிகல்டிஸ்க்கு நம்ம என்ன ஹெல்ப் கொடுக்க முடியும், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸா நம்மளால என்ன மாதிரி உதவிகள் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். என்னோட டீம்ல சன்ஸ்கிருதிங்கிறவங்களும் வந்திருக்காங்க. அவங்க தான் she will be handling your chat questions. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, அவங்க அதுக்கு தேவையான உரிய பதில கரெக்டா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ அதோட we will start the program. ஸோ இப்போ ரைட்டிங், முதல்ல வாட் இஸ் ரைட்டிங்ன்றத பார்க்கலாம். ரைட்டிங்கிறது கம்யூனிகேஷன் ஆஃப் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் இன் ரீடபிள் ஃபார்ம். தட் இஸ் படிக்க முடியணும். நம்ம நம்மளோட எண்ணங்கள், நம்மளுக்கு தோன்ற ஐடியாஸை எழுதினோம்னா அதை எப்படி படிக்க முடியுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுதான் ரைட்டிங். அதுக்கு பேசிக்கா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன நினைக்கிறோம், கணக்குன்னா நம்பர்ஸை வச்சு எழுதுவோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை யாருக்காவது ஒருத்தருக்கு, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு துண்டு சீட்ல எழுதி கொடுக்கணும்னா கூட அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிற எழுத்துக்கள் மூலியமா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எழுதி அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க அதை பார்ப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ரைட்டிங். இப்போ ரைட்டிங்ல what are the salient features of writing? ரைட்டிங்ல என்னெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வந்து இட்ஸ் a very very complex activity. காம்ப்ளெக்ஸ்னு சொன்னோம்னா நம்ம எந்த ஆக்டிவிட்டி எடுத்தாலும் ஈஸியா பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணலாம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படின்னு நம்ம 3 விதமா பிரிச்சுக்கலாம். அப்போ ரைட்டிங் எடுக்கிறப்போ ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங், ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்டிவிட்டி. ரொம்ப அதுல 4-5 விதமான ஆக்டிவிட்டிஸ் சேர்ந்தாதான் ஒரு குழந்தையால ரைட்டிங் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் நம்ம சைக்கிள் ஓட்டுறோங்கிறப்போ என்ன ஆகும், சைக்கிள் ஓட்டுறப்போ எத்தனை விதமான ஆக்டிவிட்டிஸ் நம்ம சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேண்டில் பாரை கையால பிடிக்கணும், கண்ணால ரோட பார்க்கணும், கால் ரெண்டும் வந்து சைமல்டேனியஸா பெடலை மிதிக்கணும், நம்ம லெஃப்ட் ரைட்ல என்ன வண்டிகள் வருதுன்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கும் முன்னாடி இருக்கிற வண்டிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சைக்கிளை ஓட்டுவோம். பிரேக் போடணும்னா பிரேக் போடுவோம். பட் இப்போ when I say that writing is a complex activity, சைக்கிள் ஓட்டுற மாதிரி ரைட்டிங்கும். இப்போ நான் வந்து ஒரு குழந்தைய போர்ட்ல இருந்து எழுத சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன எழுதணும் அப்படிங்கிறதுக்கு போர்ட்ல என்ன எழுதி போட்டிருக்காங்க அப்படிங்கறது படிக்க வரணும். படிக்க வந்தாதான் அதை படிச்சு மனசு மூளைக்குள்ள அதை எடுத்துட்டு போய், கண்ணால பார்த்து மூளைக்குள்ள எடுத்துட்டு போய் அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரெயின்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் will be given to the parts of the body and the child has to hold the pencil at the correct place
properly, the child has to open the notebook and then start from the margin in the correct page and then write. So like driving a cycle, writing is also a very, very complex activity. It is very, very difficult activity where if there is a small issue in one of the activities which we are going to do as a combined unit, then it becomes difficult. Next, writing is a tactile activity. டாக்டைல்ங்கிறது தொடு உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். வேக்ட பத்தி பேசியிருப்பாங்க. விஷுவல், ஆடிட்டரி, கைனஸ்தெட்டிக், டாக்டைல். ஸோ டாக்டைல் விஷுவல்ங்கிறது கண்ணால பார்க்கறது, ஆடிட்டரி காதால கேட்கறது, கைனஸ்தெட்டிக் குதிச்சு உடம்பால செய்யறது, டாக்டைல் தொடு உணர்வு. ஸோ ரைட்டிங் இஸ் அ டாக்டைல் ஆக்டிவிட்டி. By touching the pencil, pen and then putting our thought process in paper. And it is learned through instructions. Learned through instructions na anything we do is learned. It doesn't come automatically to us, we learn it. Ipo samaikkradha irundhalum we have to know what are the ingredients which are required and what are the ingredients we use it in proper proportion to make a dish. Adhe madri ipo if I have to write, I need to know the shapes of the alphabets, the shapes of the numbers. I need to know in which line I have to write and how big I should write, whether I should use a capital letter, I should use a small letter. So it is through instruction, somebody teaches me how I have to write. So it is learned through instructions. Requires correct input. The correct inputங்கிறது நம்ம கரெக்டா சொல்லி கொடுத்தோம்னா தான் அந்த குழந்தைக்கு அது சரியா வரும். இது நீங்க எப்படின்னு கேட்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு சமைக்கிறப்போவே கரெக்டா நீ எல்லா புளி கொதிக்க வைக்கணும், சாம்பார் பண்றதுக்கு காய் போடணும், தாளிக்கணும், அதுக்கப்புறம் கடைசியா உப்பு போட்டு பருப்பு போட்டு இறக்கணும் அப்படின்னு சொல்ற ப்ரொசீஜரை நம்ம மாத்தினோம்னா அப்போ நம்மளும் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், நம்ம சமைக்கிறதும் அவ்வளோ டேஸ்டா இருக்காது. அதே மாதிரி இப்போ எழுத்து வடிவங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறப்போ நம்ம கரெக்டா அந்த எழுத்து வடிவங்களை சொல்லி கொடுக்கணும். இப்போ சப்போஸ் நம்ம எழுதுறப்போவே இப்போ நானே 9 இப்படி எழுத போறேன், நான் பி இப்படி எழுத போறேன், சி நான் இப்படி எழுத போறேன் நம்மளே போர்டுல எழுதினோம்னாலோ இல்ல பசங்க நம்ம எழுதுறத 9 நம்ம கரெக்டா தான் எழுதுறோம், ஆனா நம்ம சூப்பர்வைஸ் பண்ணாம இருக்கிறப்போ அந்த குழந்தை அந்த 9 இப்படிதான் எழுதுறது. அந்த குழந்தைக்கு அதுவே பழகி போயிடுது அப்படின்னு இருந்ததுன்னா then the child will find it very difficult. So the child will continue to write a 9 like this, a C like this, a A like this. ஒரு முட்டை போட்டு ஒரு வால் போடுறது தான் ஏவா ஆயிடும். ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய முறைகளை கரெக்டா சொல்லி கொடுத்து இனிஷியலா அந்த குழந்தை when the child is going to write, we need to supervise what the child is writing. Without supervision, if we leave the child, then the child might continue to write wrongly and the formations will become a challenge for this child. The next one, maturation is important. Maturation na enna? உடம்பு வளர்ச்சி, மன வளர்ச்சி. ஒவ்வொரு குழந்தைக்கும் மன வளர்ச்சி முக்கியம், உடம்பு வளர்ச்சி பிசிக்கல் மெச்சூரேஷன் சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். If the child has difficulty in maturation in the sense, இப்போ ஒரு குழந்தை படிக்கணும் எழுதணும்னு விருப்பப்படுது, ஆனா பிசிக்கலி the child's body is not matured. பாடி ரொம்ப வீக்கா இருக்கு, பென்சில் பிடிக்கிற முறை சரியாக இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ அந்த குழந்தையால எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 8ஆம் கிளாஸ் 8 வயசு குழந்தை கிளாஸ்ல இருக்கு, அதே கிளாஸ்ல ஒரு 6 வயசு குழந்தையும் இருக்குன்னா அப்போ எந்த குழந்தையோட பிசிக்கல் மெச்சூரிட்டி வில் பி பெட்டர்? அந்த 8 வயசு குழந்தை will be doing a better job compared to the 6-year-old. So we have to see to it the children have appropriate maturation to start writing. முன்னாடிலாம் நம்ம குழந்தைகளா இருக்கிறப்போ என்ன பண்ணோம், 6 வயசுக்கு தான் நம்மளுக்கு முதல்ல ஸ்லேட்ல எழுதுறதுக்கு சொல்லி அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நம்ம தரையில எழுதினோம், செவுத்துல எழுதினோம், அப்புறமா நோட்புக் கொடுத்தாங்க, 4 வரி நோட்புக் கொடுத்தாங்க. அப்போதான் 6 வயசுங்கிறது 1ஆம் கிளாஸ்ல தான் எழுத ஆரம்பிச்சோம். பட் இப்போ என்ன பண்றோம், 2.5 வயசு குழந்தைக்கு ஒரு 4 லைன் நோட்புக்கு கொடுத்து அந்த குழந்தைய அதுல எழுத சொல்றோம். அப்போ என்ன ஆகுது,
குழந்தையோட பாடி வந்து பிசிக்கலி மெச்சூர்டா இல்ல. அந்த குழந்தைக்கு அந்த ஆக்டிவிட்டி பண்ண வேண்டிய மெச்சூரிட்டி இல்லாததுனால அந்த குழந்தை டு ரைட் ஸ்ட்ரகிள் பண்றது. ஸோ இந்த 5மே they are very very important features for writing. இப்போ டாக்டைல் இன்புட்ஸ் பத்தி பேசினோம் இல்லையா? ஸோ டாக்டைல் இன்புட்ஸ் நான் தொடு உணர்வுன்னு சொன்னேன். எந்தெந்த மீடியம்ல நம்ம தொடு உணர்வை கொடுக்க முடியும்? நம்ம முதல்ல அக்ஷர அபியாசம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம். குழந்தை பிறந்து ஸ்கூலுக்கு போறப்போ அந்த குழந்தைக்கு கோவில கூட்டிட்டு போய் முதல்ல நெல்லுல எழுத வைப்பாங்க. அந்த நெல்லுல எழுதுறது தான் அக்ஷர அபியாசம். அந்த நெல்லுல எழுதுறது will give you one தொடு உணர்வு which is tactile input. Then we make the children write in sand. We make the children write in sawdust. We make the children write in use clay and make them write. So இதெல்லாம் தான் they are tactile medium which can be used for writing. இப்போ there are 4 important aspects which are involved in writing. The first one is motor, the second one is attention, third one is memory, fourth one is language. இப்போ முதல்ல மோட்டாருங்கிறது என்னன்னு பார்க்கலாம். மோட்டாருங்கிறது நம்மளுடைய முழு உடம்பையும் வைத்து செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். ஸோ மோட்டாருங்கிறது நம்ம உடம்பு பாகங்களை வைத்து நம்ம டெய்லி செய்யற வேலைகள். இந்த மோட்டாரை 4 விதமா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் Double voice not clear. சம்டைம்ஸ் இதுல வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் கூட இருக்கலாம். ஸோ நம்ம சைடில் கிளியராக இருக்கும். When we talk, நான் பேசுறது கேட்கறதுனா நான் பேசுறது கேக்குதுன்னா press 1. தெளிவா கேக்குதுன்னா press 1 please. I'll give a confirmation. Mobile and voice tone. I'll check it. I think it should be fine. yeah, no one else. Everybody is pressing one button, so it must be a problem here. So இப்போ we are going to talk about motor. மோட்டார்ங்கிறது நம்ம பாடி வச்சு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். First, there are 4 types of motor. The first one is gross motor. The second one is fine motor. Third one is graphomotor. Fourth one is oromotor. Gross motor. Whatever we do, எந்த ஆக்டிவிட்டியும் நம்ம முழு உடம்பை கொண்டு செய்வது. Gross motor is using your entire body to do an activity. Jumping, running, skipping, walking, எல்லாமே they are gross motor activities. Fine motor. Fine motorங்கிறது நம்ம 5 விரல்களை கொண்டு செய்வது. So we use our 5 fingers to do any activity. All the activities we do with our 5 fingers is fine motor. Graphomotor, the activity we do with our 3 fingers, that is writing. So writing is a graphomotor activity. And the last one is oromotor. Oromotorங்கிறது நம்ம வாயால செய்ய வேண்டிய activities. Chewing, speaking, spitting, eating. The mic. So மோட்டார்ங்கிறது 4 விதம். gross motor, fine motor, graphomotor, oromotor. So gross motor முழு உடம்பை கொண்டு செய்வது. fine motor 5 விரல்களை கொண்டு எந்த வேலை செய்தாலும் 5 விரல்களை கொண்டு செய்வது. graphomotor 3 விரல்களை கொண்டு செய்வது. So writing we do it as a graphomotor activity.
அண்ட் ஓரோமோட்டார் நம்ம வாயால என்ன செய்யறோமோ அதெல்லாம் ஓரோமோட்டார் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இது நாலுமே தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் motors in our body and we use most of it for writing. இப்போ ரைட்டிங்னு பேசுறப்போ எல்லா மூணு மோட்டார் ஓரோ மோட்டாரை தவிர கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார், கிராஃபோ மோட்டார் இது மூணுமே வில் பி இன்வால்வ். கிராஸ் மோட்டார் நம்ம எப்படி உட்காடுறோம், எப்படி குனிஞ்சு உட்காடுறோமா, ஸ்ட்ரெயிட்டா உட்காடுறோமா, நம்ம பென்சில் பேடை எப்படி பிடிக்கிறோம் எல்லாமே கிராஸ் மோட்டார் ஃபைன் மோட்டார்ல வரும். நம்ம மூணு விரல்களை பென்சில்ல கொடுத்து எப்படி எழுதுறோங்கிறது கிராஃபோ மோட்டார்ல வரும். நெக்ஸ்ட் attention. Attentionங்கிறது நம்ம how much we pay attention and do a work. நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஒரு வேலையில எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் அட்டென்ஷன். இப்ப அட்டென்ஷன் இல்லைங்கிற பட்சத்துல நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க. பட் என்ன ஆகும், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்க அட்டென்ஷன் வந்து நான் வீட்டுல வந்து கேஸ் ஆஃப் பண்ணேனா, நான் வீட்டுல வந்து வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு வந்தேனா, கதவை சரியா கூட்டினேனா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு போகும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அட்டென்ஷன் சிதறி போனாலும் அந்த அட்டென்ஷனை நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துக்கு திருப்பி கொண்டு வந்து we will continue doing what we are doing. That is attention. But இதுவே நம்ம we are adults, we are able to do it. But இதுவே if it is going to be a child, think of a child who is celebrating his or her birthday in another 2 days time. How will their attention be? They will not be paying attention in class. They will not be listening to the teacher. They will not be focused in what they are doing. They will be constantly thinking about how they are going to celebrate their birthday, what they are going to be doing for their birthday, what dress they are going to wear. இது எல்லாமே attention. So இந்த attention செதறிச்சுன்னா அந்த குழந்தையால கிளாஸ்ல நடக்கிற எந்த விஷயத்திலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அட்டென்ஷன்ல ரெண்டு விதமான டிஃபிகல்டிஸ் இருக்கு. ஒன்னு ஹைப்பர், இன்னொன்னு ஹைப்போ. ஹைப்பர்ங்கிறது ஒரு குழந்தை ஒரு இடத்துல உட்காரவே இல்லை, கண்டினியூஸா the child is moving around in class, the child is disturbing himself or herself, the child is disturbing others in class அப்படின்னு இருந்ததுன்னா immediately we call the child hyper. பட் இதை ஆக்சுவலா நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ஹைப்பர்ங்கிறது the child is having lot of energy in the body. என்ன பண்றதுன்னு இருக்கிற குழந்தை, இந்த குழந்தைக்கு அந்த எனர்ஜி உடம்புல இருந்து கம்மி ஆச்சுனாலே இந்த குழந்தையால ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு வேலையை கரெக்டா செய்ய முடியும். இதுதான் ஹைப்பர். அண்ட் இந்த மாதிரி ஹைப்பரா இருக்கிற குழந்தைங்களால ரைட்டிங் ஆக்டிவிட்டி கொடுத்தோம்னா அவங்களால அதை கண்டினியூஸா உட்காந்து பண்ண முடியாது. ரெண்டு விதமா பண்ணுவாங்க. ஒண்ணு, எழுதவே மாட்டாங்க. நீங்க போய் எழுதுன்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம், பட் இந்த குழந்தை எழுதவே எழுதாது. இன்னொன்னு, இந்த குழந்தை எழுதி அடிச்சு தூக்கி நீங்க எழுதுற பேஸுக்கு போர்ட்ல இருந்து பார்த்து எழுதி இம்மீடியட்லி அந்த குழந்தை அந்த நோட் புக்கு நீங்க எழுதி முடிக்கிறதுக்குள்ள அந்த குழந்தை எழுதி நோட்டை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். கையெழுத்து சரியா இருக்காது, ரொம்ப மோசமா எழுதியிருக்கும், பிரசன்டேஷன் நல்லா இருக்காது, பேஜ்ல கச்சாமுச்சான் எழுதியிருக்கும் இந்த குழந்தை. நெக்ஸ்ட் டிஃபிகல்ட்டி ஹைப்போ. இந்த குழந்தைகள் பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட்னு சொல்லுவோம். நம்மளுக்கும் சொல்லுவோம், நம்ம ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கோம், மீட்டிங்ல தலைய ஆட்டின்னு இருப்போம், எதிர்த்தாப்புல உட்கார்ந்து பேசுறவங்க வந்து இவங்க ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தோம்னா நம்ம மென்டலி ஷட் ஆஃப் ஆயிருப்போம். நம்ம வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கல, ஆனா தலைய ஆட்டின்னு இருக்கோம். ஃப்ரெண்டு கிட்ட வெளில வந்து சொல்லுவோம், என்னமோ பேசிட்டே இருந்தாங்க, நான் அதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்கலப்பா, நான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு குழந்தை கிளாஸ்ல இருந்ததுன்னா பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தை இஸ் அ ஹைப்போ சைல்டு. இந்த குழந்தை முத்தா எழுதும். போர்ட்ல நீங்க என்ன எழுதி போட்டாலும் சூப்பரா காப்பி பண்ணும். ஆனா நீங்க கிளாஸ் நடத்திருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நீங்க போய் கேள்வி கேட்டு பாருங்க, அந்த குழந்தைக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஆனா தலைய ஆட்டி நீங்க சொல்றது எல்லாத்தையும் அப்படியே கேட்டா மாதிரி ஒரு ஃபீலிங்கை இந்த குழந்தை கொடுக்கும். ஸோ அட்டென்ஷன் டிஃபிகல்டிஸ் இருந்ததுன்னா ரைட்டிங் வில் கெட் அஃபெக்டட். ரெண்டு விதமான டிஃபிகல்டி. ஹைப்பரா இருந்தாலும் the presentation will be very bad. ஹைப்போவா இருந்தா the presentation might be good, but the child will have lot of difficulties in understanding and comprehending what has been told. மூணாவது விதமான ஆஸ்பெக்ட் மெமரி.
இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அண்ட் ஆக்டிவ் ஒர்க்கிங் மெமரி. இப்போ நான் உங்ககிட்ட வந்து நீ இன்னைக்கு என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க காலையில அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கரெக்டா பதில் சொல்லிடுவீங்க. நேத்திக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது கூட ஓரளவுக்கு சொல்லிடுவீங்க. அதுவே போன வாரம் திங்கட்கிழமை என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, ஐயா இவளுக்கு வேற வேலையே கிடையாது, போன வாரம் என்ன டிஃபன் சாப்பிட்டேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறா பாரு அப்படின்னு சிரிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இதுவே உங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, உங்களோட பிறந்த நாள், உங்க குழந்தைகளோட பிறந்த நாளை பத்தி கேட்டா இம்மிடியட்டா உங்களுக்கு ஞாபகம் வரும், டக்குன்னு பதில் சொல்வீங்க. ஏன் அப்படி? டிஃபன் சாப்பிடுறதுங்கிறது நம்ம டெய்லி பண்ற ஒரு ஆட்டோமேட்டிக் ஆக்டிவிட்டி. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, நம்ம மைண்ட்ல அதை ஸ்டோர் பண்ணிக்கிறது இல்ல, அதனால அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. ஆனா அதுவே வெட்டிங் டே, பர்த்டேஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஞாபகம் வச்சு அதெல்லாம் செலிப்ரேட் பண்றோம், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு துணிமணி வாங்குறோம், ஒரு நகை வாங்குறோம், அதனால அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. சில பேரை பார்த்திருப்போம், நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ எங்க பாட்டி எனக்கு இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பழசு நிறைய பேசுவாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டிகளுமே இத பத்திலாம், நான் இப்படி இருந்தேன்னா, நான் இந்த மாதிரி பண்ணேன்னா அப்படின்னு சொன்னா உனக்கு வேற வேலையே இல்லப்போ, எவ பாரு ஏதாவது பழசு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு மெமரி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, ஆக்டிவ் ஒர்க்கிங் மெமரி மூணுமே அவங்களுக்கு நல்லா இருக்கு. ஷார்ட் டேர்ம்ங்கிறது சில மணித்துளிகள் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம்ல இருந்து அந்த லாங் டேர்ம்க்கு மைண்ட்ல போனாதான் நம்மளால ஞாபகப்படுத்தி அதுக்கப்புறம் அதை கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டோம்னா சொல்ல முடியும். ஆக்டிவ் ஒர்க்கிங் மெமரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா உங்களோட லாங் டேர்ம்ல இருந்தும் ஷார்ட் டேர்ம்ல இருந்தும் அதுக்கான விடைகளை நீங்க தேடி பிடிச்சு எனக்கு நீங்க கரெக்டா சொல்லணும். ஸோ இந்த மெமரி மூணுமே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரைட்டிங். If there is a difficulty in short-term memory where the child is not able to store information for those few minutes or few days, then the information will not get transferred to long term. And since the information does not get transferred to long term, if I am going to ask you a question now, then what will happen is I will not be able to retrieve information and immediately answer the question, where active working also becomes a problem. So for memory plays a very very important role in writing. இந்த மெமரி மூணு மெமரியிலையும் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு குழந்தைகள் கஷ்டப்படுவாங்க. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, மேம் எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டா மட்டும் கரெக்டா தான் ஆன்சர் பண்றான், இதுவே நீங்க ஒரு 4 லைன் ஆன்சரை எழுதி சொல்ல பாருங்க, என் குழந்தை வந்து எழுதுறது இல்லை, அந்த கொஸ்டினை அட்டெம்ப்ட் கூட பண்றது இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா எம்சிக்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி, ஏன்னா அது 1 வேர்ட்ல எழுத வேண்டிய ஆன்சர்ஸ். ஆனா எஸ்ஏ ஆன்சர் எழுதணும், பேராகிராஃப் எழுதணுங்கிறப்போ நிறைய விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சு அதை கரெக்டா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரிங் பண்ணி எழுதணும். ஸோ மெமரி பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரைட்டிங். ஸோ தி லாஸ்ட் ஒன் வாஸ், இதுல நம்ம 4வது ஆஸ்பெக்ட் பார்த்தோம், ஒகாபுலரி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒகாபுலரிங்கிறது ஒரு 4ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட போயிட்டு ஒரு டாபிக்கை பத்தி நீ ஒரு பேராகிராஃப் எழுது அப்படின்னு சொன்னோம்னா அப்போ என்ன ஆகும், அந்த குழந்தை அந்த டாபிக்கை பத்தி நான் கரெக்டான வார்த்தைகளை உபயோகித்து கரெக்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரிங் ஓடு எழுதணும். பட் ஒரு டாபிக் லயன்னு எடுக்கிறோம், இல்ல ஒரு டைகரை பத்தி எழுது அப்படின்னு ஒரு 4ஆம் கிளாஸ் குழந்தைகிட்டயோ 5ஆம் கிளாஸ் குழந்தைகிட்டயோ சொன்னோம்னா அப்போ என்ன ஆகும், அந்த 5ஆம் கிளாஸ் குழந்தை அந்த கிளாஸுக்கு தகுந்த மாதிரி ஒகாபுலரி யூஸ் பண்ணி எழுதணும். ஒகாபுலரிங்கிறது அந்த சப்ஜெக்டுக்கு உரிய வார்த்தைகள். இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் ஒகாபுலரின்னு சொல்லுவோம், சோஷியல் எடுத்துக்கிட்டோம்னா சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் ஒகாபுலரின்னு சொல்லுவோம், மேத் எடுத்தோம்னா மேத் ஒகாபுலரின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ் எடுத்தோம்னா கடினமான வார்த்தைகள்னு இல்லை, ஆனா அந்த வயதுக்குரிய கிளாஸுக்குரிய வார்த்தைகளை கரெக்டா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து லாங்குவேஜ்னு பேசினோம்னா லாங்குவேஜை பத்தி நம்ம பேசுறது ஒகாபுலரி தான். இப்போ ஒரு 5ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட போயிட்டு ரைட் ஃபியூ லைன்ஸ் ஆன் டைகர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த 5ஆம் கிளாஸ் குழந்தை டைகர் இஸ் அ கார்னிவோரஸ் அனிமல் அப்படின்னு தான் எழுதணும். அதுவே அந்த 5ஆம் கிளாஸ் குழந்தை
டைகர் இஸ் அ வைல்ட் அனிமல்னு எழுதினா அப்போ என்ன சொல்லுவோம்? கிளாஸ் அப்ராப்ரியேட் ஒகாபுலரி நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாங்குவேஜை பத்தி பேசுறப்போ we talk about vocabulary usage, age appropriate, class appropriate vocabulary. இப்போ essential skills. There are few important essential skills which are required for writing. First one, eye-hand coordination. Eye-hand coordination ங்கிறது கண்களால் பார்த்து கைகளால் கரெக்டா செய்ய வேண்டிய வேலை. ஸோ நம்ம கண்களால் பார்த்து போர்டை பார்த்து போர்ட்ல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கண்களை படித்து அது நம்ம மூளைக்கு போய் நம்ம மூளை gives instructions to the parts of the body involved in writing, especially the hands, and then we take the notebook, we take the pen, and then we start writing the instruction. So eye-hand coordination இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ-ஹேண்ட் கோஆர்டினேஷன் சரியா இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ அந்த குழந்தை எழுதுவதற்கு மிகவும் சிரமப்படும். இப்போ ஐ-ஹேண்ட் கோஆர்டினேஷனுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, நம்ம சாப்பிடுறது eating food with our hands is an eye-hand coordination activity where when I see the food on the table, I take the hand to the food, take the food in my hand, correctly take the food to my mouth, I put it into my mouth and I chew the food. இப்போ சில பசங்க சாப்பிடுறப்போ கீழே சிந்தி சாப்பிடுவாங்க, அது பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஆனா நான் கண்களால் பார்த்து கையை கரெக்டா வாய்க்கு கொண்டு போகாம என் ட்ரெஸ் மேல எல்லாம் நான் சாப்பாடை கொட்டி சாப்பிட்டேன்னா அப்போ அந்த குழந்தைக்கு ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் டிஃபிகல்ட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறதுனால தான் ரைட்டிங் வரப்போ குழந்தைக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன்ங்கிறது லெஃப்ட் டு ரைட். இப்போ ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு விதமான ஓரியன்டேஷன் இருக்கும். நம்ம யூஸ் பண்ற எல்லா லாங்குவேஜஸ், ஆல் லாங்குவேஜஸ் வி யூஸ், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம், எல்லாமே the orientation is from left to right. We start on the left side of the margin and we move towards the right side. But there are few languages which use other orientations. இப்போ அரபிக் எடுத்துக்கிட்டோம்னா it is right to left. உருது எடுத்தோம்னா it is right to left. If you take Japanese, it is top to bottom. So the orientation is how you write when you learn a language. So it is from left to right for English, Tamil, Malayalam, Telugu, whatever languages we use in India, அதோட ஓரியன்டேஷன் எல்லாமே லெஃப்ட் டு ரைட் தான். நெக்ஸ்ட் மிட்லைன் கிராசிங். மிட்லைன் கிராசிங் பத்தி ரீடிங்லயும் பேசியிருப்பாங்க, ஸ்பெல்லிங்லயும் பேசியிருப்பாங்க. மிட்லைன்ங்கிறது நம்மளோட உடம்பை 2 பாகமாக பிரித்தால், ஒரு லைனை போட்டு நம்ம உடம்பை பிரித்தால் நம்ம உடம்பு ஸோ மிட்லைன் கிராசிங்கிறது நம்ம உடம்பை 2ஆக பிரித்தால் 2 போர்ஷனாக ஆகும். கரெக்டா 2 ஈக்குவல் ஹாஃப் ஆக மாறும். அதாவது ஒரு ஆப்பிள், if we take an apple and cut the apple, we will get 2 equal halves. அதே மாதிரி நம்ம உடம்பும் மிட்லைன் கிராசிங்ன்றது அதுதான். ஸோ இப்போ என்னுடைய ரைட் சைடு ஆஃப் த பாடி லெஃப்ட் சைடுக்கு போகும், லெஃப்ட் சைடு ஆஃப் த பாடி ரைட் சைடுக்கு வரும். ஸோ நம்ம கைகளை நம்ம கிராஸ் பண்ணோம்னா that is midline crossing. There are children who have difficulty in midline crossing. They will not be able to cross equally to both sides of the body. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா the child will have difficulty in writing. The next one, bilateral coordination. Bilateral coordination ங்கிறது using both sides of your body equally. Bilateral, I use my left and my right correctly and equally. This is bilateral coordination. இப்போ நம்ம எழுதுறப்போ bilateral coordination எங்க வரும்? நான் எழுதிண்டே இருக்கேன், பேனா, பென்சில், பேட்ல எழுதிட்டு இருக்கேன். பட் என்னோட லெஃப்ட் ஹேண்டை நான் என்ன பண்றேன்? அந்த பேப்பரை பிடிக்கிறேன், இல்ல அந்த பேடை பிடிக்கிறேன், ஏதாவது பண்றேன். ஸோ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஹோல்டிங் த ரைட்டிங் மெட்டீரியல்.
ஸோ அங்கதான் நம்ம லெஃப்டையும் ரைட்டையும் ஈக்குவலா யூஸ் பண்றோம். ஸோ தட் இஸ் bilateral coordination. நம்ம சில ஆக்டிவிட்டிஸ் where bilateral coordination is involved. இப்போ scissors which if we are going to cut, what will happen? We hold the paper with our left hand, we use the right hand to cut the paper. That is bilateral coordination, where I use my left and my right equally in performing an activity. Cognitive skills. Cognition is comprehension, understanding. How much I understand and how much I am able to reproduce what is expected. Cognitive writing is a cognitive skill. அப்படின்னு இருந்ததுன்னா what it is. இப்போ I have to write about a topic. அந்த டாபிக்கை பத்தி நான் எழுதணும்னா அந்த டாபிக்கு எனக்கு அந்த டாபிக்கை பத்தி முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அந்த இருக்கிற முன்னாடி நாலேஜை யூஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரிங்க வச்சு நான் அந்த டாபிக்கை பத்தி ஒரு பேராகிராஃப் எழுதணும். ஸோ தட் இஸ் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், வேர் ஐ எம் ஏபிள் டு ரைட் on my own about a topic using my prior knowledge with appropriate vocabulary. That is cognitive skills. Visual perceptual skills. இது என்னங்கறத பார்க்கலாம். So இப்போ activities, சில activities இங்க சொல்லியிருக்கு for improving motor skills, basically bilateral coordination. இப்போ நம்ம சட்டைக்கு பட்டன் போடுறது, ஷூக்கு லேஸ் கட்டுறது, செருப்புக்கு ஃபெல்க்ரோ ஒட்டுறது, கத்திரிக்கோலை வச்சு ஒரு பேப்பரை கட் பண்றது, த்ரெட்டிங் த பீட்ஸ், இதெல்லாம் வந்து bilateral coordination activities where என்னோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைட ஈக்குவலா நான் யூஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டியை நான் பண்றேன். இப்போ விஷுவல் பர்செப்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். விஷுவல் பர்செப்ஷன், இப்போ இந்த படங்களை பார்த்தீங்கன்னா இங்க எத்தனை ராட்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ராட்ஸ்ல சில பேர் நீங்க நாலு ராட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம், சில பேர் 3 ராட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். நம்மளோட பெர்செப்ஷன், நம்ம ஒரு படத்தை பார்த்து அந்த படத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் பெர்செப்ஷன். இப்போ இந்த நெக்ஸ்ட் டக் படத்தை பார்த்தீங்கன்னா இது சில பேருக்கு டக்கா தெரியும், சில பேருக்கு ராபிட்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்களோட பெர்செப்ஷனை பொறுத்தது, அவங்க என்ன அந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்கன்றத பொறுத்து அது வரும். எந்த லைன் பெருசா இருக்கு, ஏ பெருசா பி பெருசா அப்படின்னு கேட்டா அது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்தது. அந்த படத்தை பார்த்து நம்ம கண்களுக்கு என்ன புரியுதோ அதை தான் நம்ம சொல்றோம். ஸோ ஏவும் கரெக்ட், இந்த 3 படத்துலயும் நம்ம சொல்ற எந்த ஆன்சருமே தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்ட். இப்போ இந்த பெர்செப்ஷன்ல there are 4 important areas: visual discrimination, visuospatial, visual figure ground, visual closure. இப்போ விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா சில படங்களை கொடுத்து, இப்ப நம்ம சின்ன வயசுல இருக்கிறப்போ படங்களை கொடுத்து 6 வித்தியாசங்களை கண்டுபிடி, 2 வித்தியாசங்களை கண்டுபிடி, 3 வித்தியாசங்களை கண்டுபிடி. இப்போ கூட நம்ம வந்து பஸ்லயோ ட்ரெயின்லயோ எங்கேயா வெளியில போறப்போ பார்த்தோம்னா அந்த வித்தியாசங்களை கண்டுபிடிக்கிற ஆக்டிவிட்டியை இப்பவும் நம்ம எல்டர்ஸா இருந்தாலும் நம்ம பண்றோம், கரெக்டுங்களா? பட் விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் டிஃபிகல்ட்டி ஒரு குழந்தைக்கு இருந்ததுன்னா அப்ப அந்த குழந்தைக்கு என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் வரும்? அந்த குழந்தை பி வந்து டியா பார்க்கும், பி வந்து கியூவா பார்க்கும், 9 வந்து திருப்பி இப்படி எழுதலாம், 10 வந்து இப்படி எழுதலாம், 3 இப்படி எழுதலாம், 2 இப்படி எழுதலாம், 4 இப்படி எழுதலாம். ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு ரிவர்சல்ஸ் அண்ட் இன்வர்ஷன்ஸ் இருக்கும். விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தை எழுத்து வடிவங்களை மிரர் இமேஜா பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி ஒரு குழந்தைக்கு இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப அந்த குழந்தைக்கு நம்ம எந்த மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னா, இப்போ ரீடிங்ல சொல்லியிருப்பாங்க பீனா கையில காமிங்க, டீனா கையில காமிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பி டிக்கு இது பண்ண முடியும். பட் மற்ற எழுத்துக்கள்ல அந்த குழந்தைக்கு டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணலாம்? ஒண்ணு, நம்ம பழைய விசிட்டிங் கார்ட்ஸை எடுத்து இப்போ ரைட்டிங் ஒரு பர்செப்ஷன் டிஃபிகல்ட்டிஸ், தட் இஸ் அந்த எழுத்து வடிவத்தை பார்த்து புரிந்து கொள்ற டிஃபிகல்ட்டி ஒரு குழந்தைக்கு இருந்ததுன்னா
நம்மளோட பசங்களுக்கு கலர்ஸ் வில் ஒர்க் வண்டர்ஸ். ஸோ அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான கலர் பிடிக்கும், ரெட், கிரீன், ப்ளூ, எந்த கலர் அந்த குழந்தை சொல்லுதோ அந்த கலர்ல அந்த 2 எழுத்துக்கள், எல்லா பசங்களுக்கும் எல்லா எழுத்துலயும் டிஃபிகல்ட்டி வராது. ஸோ அந்த 2 கார்டு, விசிட்டிங் கார்டு பழசை எடுத்து அதுல அந்த குழந்தைக்கு எந்த லெட்டர்ல டிஃபிகல்ட்டி இருக்கோ அந்த டிஃபிகல்ட்டி இருக்கிற லெட்டரை அந்த குழந்தை சொல்ற கலர்ல ரைட் இட் அண்ட் அவங்களோட டேபிள்ல ஒட்டி விட்டுருங்க. அப்படி ஒட்டி விட்டோம்னா அந்த குழந்தை ஒவ்வொரு தடவையும் அந்த மிஸ்டேக் பண்றப்போ அந்த கார்டை காமிச்சு, பாரு இதுதான் பி, இதுதான் டி, 9 இப்படிதான் எழுதணும், 3 இப்படிதான் எழுதணும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் டிஃபிகல்ட்டி ஈஸியா சரியாகும். இன்னொரு மெத்தட், மண்ணுல அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண வைக்கலாம். ஸ்லேட்ல, சாக்ல, இப்ப போர்ட்ல வந்து சாக் டஸ்ட் இருக்கும் ஃபைனா கீழே, அந்த சாக் டஸ்ட 2 விரல்களால் தொட்டு அந்த எந்த நம்பர்ல டிஃபிகல்ட்டி இருக்கோ அந்த நம்பரை போர்ட்ல எழுத சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டாக்டைல் மீடியம்ஸை எக்ஸ்போஸ் பண்ணோம்னா அந்த குழந்தைக்கு ஃபிக்ஸ் தி ஆடியோ சம் இஷ்யூ. சரி, ஹெட்ஃபோன் போட்டுக்கலாமா? பட் கொஞ்சம் இது இருந்துச்சு ஆக்சுவலா. இதெல்லாம் அதை ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. நேத்துல யூஸ் பண்ணுவோம். செக் என் குரல் கேட்டதுன்னா டைப் 1, கிளியரா கேட்கறதுன்னா டைப் 1. கேட்கறதா என்னோட குரல்? இப்போ தெளிவா இருக்கா? 2 minutes now. தேங்க்யூ. இப்போ கிளியர் இருக்குங்க. ஸோ விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் பேசுறப்போ லெட்டர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்ல ரிவர்சல்ஸ் அண்ட் இன்வர்ஷன்ஸ் இருக்கும். சில பசங்க எம் டபிள்யூவா எழுதுவாங்க, என்ன யூவா எழுதுவாங்க. இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் இருந்ததுன்னா இது விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் டிஃபிகல்ட்டி. ஸோ இதுக்கு தான் அந்த குழந்தைக்கு மண்ணுல எழுத வைக்கலாம். 2 விரல்களை யூஸ் பண்ணி மண்ணுல எழுத வைக்கிறது. எந்த லெட்டர் எழுத வரலையோ, எந்த லெட்டருக்கு அந்த குழந்தை வந்து மிரர் இமேஜ் எழுதுதோ அந்த லெட்டருக்கு மண்ணுல எழுத வைக்கிறது, சாக் டஸ்ட் வச்சு போர்ட்ல எழுத வைக்கிறது, ஸ்லேட்ல எழுத வைக்கிறது, இந்த மாதிரி எழுத வைக்கலாம். இல்ல ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து அந்த விசிட்டிங் கார்டுல அந்த எந்த லெட்டருக்கு ரிவர்சலோ இன்வர்ஷனோ இருக்கோ அந்த கலர்ல எழுதி, அந்த குழந்தைக்கு பிடித்தமான கலர்ல எழுதி டேபிள் மேல ஒட்டிட்டோம்னா அப்போ அந்த குழந்தைக்கு அதை பார்த்து பார்த்து அந்த குழந்தை எழுதுறப்போ அந்த டிஃபிகல்ட்டி ஆட்டோமேட்டிக்கா ஓவர்லுக், அந்த டிஃபிகல்ட்டி அந்த குழந்தைக்கு சரியாயிடும். நெக்ஸ்ட் விஷுவோஸ்பேஷியல். விஷுவோஸ்பேஷியலுங்கிறது, இப்போ ஸ்பேஷியலுங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற இடம். நம்ம வந்து ஒரு பவுண்டரி வச்சிருப்போம் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு, அந்த பவுண்டரிக்குள்ளதான் நம்ம இருப்போம். ஃப்ரெண்டோட இருந்து பேசினாலும், கிளாஸ்ல இருந்து பேசினாலும் அந்த பவுண்டரியை தாண்டி ஒருத்தர் மேல போய் விழற மாதிரி பேச மாட்டோம்.
அது ஸ்பேஷியல். இப்போ விஷுவோ ஸ்பேஷியலுங்கிறது நான் கண்ணால பார்த்து என்னோட பவுண்டரிஸை நான் மெயின்டைன் பண்ணணும். சில பசங்களை கிளாஸ்ல பார்த்தோம்னா ரொம்ப கிட்ட கிட்ட வருவாங்க. நம்ம மத்த பசங்க வந்து சொல்லுவாங்க, மேம் மேல விழுந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தைக்கு அந்த பவுண்டரி என்னன்னு தெரியல. அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைக்கு ரைட்டிங்ல என்ன ஆகும்னா, கரெக்டா மார்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சடனா நோட் புக்ல ஒரு 4 பக்கம் காலியா இருக்கும். எதுக்கு இது காலியா இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா நோட் புக்ல 4 பக்கம் விட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிப்பாங்க. மேல 4 லைன் விட்டிருப்பாங்க. மார்ஜின்ல இருந்து தள்ளி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த குழந்தைக்கு விஷுவோ ஸ்பேஷியல் டிஃபிகல்டிஸ். இப்ப நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இந்த குழந்தை எப்படி எழுதியிருக்கு, லைனுக்குள்ள எழுதல, பெருசு பெருசா எழுதியிருக்கு, மார்ஜினை விட்டு தள்ளி எழுதியிருக்கு. இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்டிஸ் இந்த குழந்தைக்கு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி விஷுவோ ஸ்பேஷியல் டிஃபிகல்டிஸ் இருக்கிற குழந்தைய வந்து நான் ஸ்கூல்லயே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னா, நீங்க வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ஒரு வழி தெரியும், இல்ல 2 வழி தெரியும். ஆனா இந்த குழந்தை ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு பில்டிங் ஃபுல்லா ஸ்கூல் ஃபுல்லா சுத்தி நம்ம அந்த மாதிரி ஒரு இதுக்கு போகவே இல்லை, அந்த மாதிரி ஒரு வழி நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது வழியை கண்டுபிடிச்சு இந்த குழந்தை போயிருக்கும். ஸோ விஷுவோ ஸ்பேஷியல் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைகளா இருந்து மார்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல, நடுவுல சடனா 4 பேஜஸ் காலியா இருக்கு, அந்த மாதிரி பார்த்தோம்னா அப்போ இந்த குழந்தைகளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? ஹவு டு வி ஹெல்ப் தீஸ் சில்ட்ரன் ஹூ ஹேவ் விஷுவோ ஸ்பேஷியல் டிஃபிகல்ட்டிஸ்? நம்ம வந்து பேரண்ட் கிட்டேயோ அந்த குழந்தை கொஞ்சம் ஓல்டர் சைல்டு, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தையா இருந்தாலோ அப்போ அந்த குழந்தைக்கு கலர் பென்சில்ஸோ கிரேயான்ஸோ இல்ல ஸ்கெட்ச் பென்னோ யூஸ் பண்ணி மார்ஜினை ஹைலைட் பண்ண சொல்லி கொடுங்க. ஃபுல் நோட் புக்கும் மார்ஜின்ஸ் ஹைலைட் பண்ணி வச்சிருந்தா அப்போ அந்த குழந்தை அந்த மார்ஜினை பார்த்தா அந்த குழந்தைக்கு மூளை சொல்லும், ஸ்டார்ட் ஃப்ரம் த மார்ஜின் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த சைல்டு வில் ஸ்டார்ட் ரைட்டிங் ஃப்ரம் த மார்ஜின். அதுவே if the child leaves 4 pages suddenly and writes in the new page, then again the child has spatial difficulties. The child doesn't understand from where to start and where to end. So புக் மார்க்கர்ஸ் அப்படின்னா அந்த குழந்தையே ஒரு சார்ட் பேப்பர்ல அழகா ஒரு தின் மார்க்கரை ஒண்ணு பண்ணிக்க சொல்லுங்க. அது எந்த பேஜ்ல அந்த குழந்தை எழுதி முடிக்கிறதோ அந்த பேஜ்ல அந்த மார்க்கரை வச்சுட்டோம்னா அப்போ நெக்ஸ்ட் டைம் நோட் புக்கை திறக்கிறப்போ அந்த குழந்தைக்கு நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும். ஸோ விஷுவோ ஸ்பேஷியல் டிஃபிகல்டிஸ் இருந்தா மார்ஜினை ஹைலைட் பண்ணலாம், மார்க்கர்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் பசங்களுக்கு. பட் சொல்லலாம், மேம் 40 பசங்க 50 பசங்க இருக்காங்க, நீங்க பண்ண தேவையில்ல, பெரிய பசங்களா இருந்தா அவங்களையே மார்ஜினை ஹைலைட் பண்ண சொல்லுங்க. சின்ன பசங்களா இருந்தா கால் த பேரண்ட்ஸ் அண்ட் டெல் them to do it. The next one is visual figure ground. Figure ground difficulty na என்ன? இப்போ நம்ம காலையில ஆஃபீஸ் கிளம்புறோம், இல்ல நீங்க இன்னைக்கு ப்ரோக்ராம்காக உங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, அங்க உட்காந்து அட்டன் பண்ற இடத்துக்கு நீங்க கரெக்டா வரீங்க. அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும், நேற்றுக்கு நைட்டே இன்னைக்கு காலையில நான் என்னென்ன வேலைகளை முடிக்கணும், என்ன ட்ரெஸ் போட்டுன்னு போனோம், அதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் படுத்திருப்போம். அதை நம்ம எல்லாருமே ஜென்ரலா பண்றது. மோஸ்ட் ஆஃப் தெம் வில் டு இட். ஃபியூ ஆஃப் தெம் காலையிலேஞ்சு என்ன பெருசா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டுருப்போம். பட் காலையில ஆபீஸ் கிளம்புறப்போ நம்ம என்னோட கார் சாவியை காணோம், என்னோட ஹெல்மெட்டை காணோம், என்னோட ஷூஸை காணோம், என்னோட சாக்ஸை காணோம் அப்படின்னு மேல் டீச்சர்ஸ் கேட்கலாம். ஃபீமேல் டீச்சர்ஸ் நான் இந்த புடவை கட்டணும்னு டிசைட் பண்ணிட்டேன், ஆனா என் பிளவுஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் திட்டி எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டு கடைசியில மிக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு பிளவுஸை போட்டுன்னு ஆபீஸ்க்கு வந்துட்டு யாராவது கேட்டா, ஓ இது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். மாஸ்டர்ஸா இருந்தா கண்டிப்பா திட்டு விழும், எதையும் எடுத்த இடத்துல வைக்கிற பழக்கமே உனக்கு கிடையாது அப்படின்னு நம்ம திட்டுவோம். திஸ் இஸ் ஃபிகர் கிரவுண்ட் டிஃபிகல்ட்டி. இந்த ஃபிகர் கிரவுண்ட் டிஃபிகல்ட்டி நம்ம அடல்ட்ஸா இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே இருக்கும். பட் நம்ம ஆஸ் அடல்ட்ஸ் வி டெவலப் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா பொருள்களுக்கும் ஒவ்வொரு இடம் கொடுத்து வைத்திருப்போம். இது இங்கதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ கரெக்டா வி வில் பி ஏபிள் டு
take it and use it. But for children, when they have figure ground difficulties, what will happen is for them copying from the board will become very, very challenging. Nama classla there is a big board. In that big board, we are going to write. Then what will happen? We will divide the board into two, or for some reason, if the board is too big, we will make it into three and we will start writing. When we write, we would have finished the first portion of the board, we would have moved to the second portion of the board. And நம்ம எழுதுறப்போ there will be lot of repetitive words, sight words. Is and the, they, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் திருப்பி திருப்பி உபயோகிக்கிற வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகள் ரிப்பீட் ஆறப்போ அந்த குழந்தை 4 சென்டென்ஸ் 5 சென்டென்ஸை விட்டு நோட் புக்ல காப்பி பண்ணியிருப்போம். சடனா பார்த்தா ஒரு 4 சென்டென்ஸ் நீங்க போர்ட்ல எழுதி போட்டது அந்த குழந்தையோட நோட் புக்ல இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா the child has figure ground difficulties. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி காப்பியிங்ல டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலாம்? அண்ட் ஃபிகர் கிரவுண்ட்னு இருக்கிறப்போ the child will always keep searching for things. இப்போ நீங்க கிளாஸ்க்குள்ள போறீங்க, புக்ஸ் உங்களை பார்த்த உடனே நீங்க தான் சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற பசங்க எல்லாம் சயின்ஸ் புக் எடுத்து வெளில வச்சிருவாங்க. செகண்ட் ரோல இருக்கிறவங்க நீங்க குட் மார்னிங் உங்க சயின்ஸ் புக்கை வெளில எடுங்க அப்படின்னு சொன்னா எடுப்பாங்க. ஆனா நம்மளோட பசங்க லாஸ்ட் ரோல உட்கார்ந்துட்டு இருக்கிற பசங்க நீங்க குட் மார்னிங் சொல்லி சயின்ஸ் புக்கை வெளில எடுங்க, கோ டு பேஜ் நம்பர் 35, ஸ்டார்ட் ரீடிங்னு சொன்னப்புறம் கூட they will be searching for the book. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் they have figure ground difficulty. நீங்க கிட்ட போய் ஏன் புக் எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா the child will say, மேம் புக்கு கொண்டு வரல மேம், புக்கு எங்க இருக்குன்னே தெரியல மேம். நீங்க பேக் எடுத்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் புக்கு தான் முதல்ல உங்க கைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா தட் இஸ் ஃபிகர் கிரவுண்ட். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலாம்? ஃபிகர் கிரவுண்ட் டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலும் அவங்க தேடுறாங்கன்னா அந்த எல்லா மெட்டீரியலுக்கும் ஒரு க்ளூ போட்டு புக்கு மேல ஒட்டி கொடுக்கலாம். சயின்ஸ் புக்னா எஸ் புக், சோஷியல் ஸ்டடீஸ்னா எஸ்எஸ் புக், இங்கிலீஷ் புக்னா இ புக், மேத் புக்னா எம் புக் அப்படின்னு ஒரு சின்ன லேபிள அந்த புக்கு மேல ஒட்டி கொடுத்துட்டோம்னா the child will be able to pick up whatever they want instantaneously. For copying from the board, இது நான் சொன்னேன்னா நீங்க என்ன திட்டுவீங்க, but this is one of the best and most suited method. Writing each line in one single color. இப்போ நீங்க ஒரு பேராகிராஃப் எழுதுறீங்கன்னா அந்த பேராகிராஃப்ல 6 லைன் இருக்குன்னா அந்த ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு கலர்ல எழுதினோம்னா அப்ப அந்த குழந்தைகிட்ட நீங்க சொல்லலாம், have you finished the red line, have you finished the green line, have you finished the blue line, have you finished the yellow line சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் காப்பிங் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் the child will not miss out on any sentences while copying from the board. So this is visual figure ground. Next, visual closure. க்ளோஷருங்கிறது ரீடிங்லயும் பண்ணிருப்பாங்க. கிவிங் அ கம்ப்ளீஷன் டு வாட் எவர் இஸ் பீயிங் டன். இப்போ நம்ம இந்த ஆக்டிவிட்டி சின்ன கிளாஸ்ல பண்ணுவோம். ஒரு பாதி ஃப்ளவரை டிரா பண்ணி கம்ப்ளீட் த ரிமைனிங் ஃப்ளவர் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம். பாதி சன்னை டிராப் பண்ணி இந்த மீதி சன்னை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லுவோம். This is a closure activity where we ask the child to complete the figure. Correct? This is visual closure where the child is expected to give a closure to the picture. So இப்போ ரைட்டிங்னு வரப்போ நான் லெட்டரா பார்த்து காப்பி பண்ண முடியாது. ஏன்னா நான் எழுத வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ நான் ஒரு வார்த்தையில பாதி தான் பார்ப்பேன். அதுக்கு நான் ஒரு க்ளோஷரை கொடுத்து அது கான்டெக்ஸ்ட பொறுத்து இதுதான் அப்படின்னு நானா புரிஞ்சுண்டு ஐ வில் ரைட் த ரிமைனிங் வேர்ட். ஸோ ஐ வில் நாட் காப்பி லெட்டர் பை லெட்டர், பட் ஐ வில் read a portion of the word and then give a closure to it depending on the comprehension and my understanding, and then I will write. So visual closure is another important skill which is required for writing. So discrimination, spatial, figure ground and closure, இது நாலும் ரொம்ப important.
விஷுவல் ஸ்பேஷியல், இன்னொன்னு ஸ்பேஷியல் டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா என் குழந்தைக்கு ஜாமெட்ரி வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். Locating and marking on maps will be very very difficult. இந்த ரெண்டுமே my child will struggle. ஸ்பேஷியல் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தையா இருந்தா ஜாமெட்ரி சுத்தமா வரவே வராது. அண்ட் மார்க்கிங் ஆன் த மேப்ஸ், நம்ம சொல்லுவோம் மேப் மார்க்கிங் இஸ் வெரி வெரி ஈஸி, அதுல ஃபுல்லா நம்ம 5 மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஸ்பேஷியல் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தையா இருந்தா மேப்ல மார்க் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த ஸ்பேஸ பார்த்து அதுல கரெக்டா இதுதான் அங்க இருக்கு அப்படிங்கிறது மார்க் பண்றதுக்கு வராது. சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டுகள். கோலி, பம்பரம், கேரம் போர்டு, தாயக்கட்டை, பல்லாங்குழி, இதெல்லாம் முன்னாடி சின்ன வயசுல இருந்தப்போ நம்ம எல்லாம் எப்பவுமே வெளியில தான் இருப்போம், வெளியில தான் விளையாடிட்டு இருப்போம். அண்ட் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாட நம்மளோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகி நம்மளால ஜம்முன்னு சொல்லிட்டு எழுத முடியுது. நம்மளோட எழுத்து இப்ப இருக்கிற பசங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளே திட்டுறோம், இவ்வளவு மோசமா எழுதியிருக்க, இட் இஸ் சோ இல்லெஜிபிள், இப்படி எப்படி எழுத முடியுது அப்படின்ட்டு. நம்மள நிறைய பேரோட கையெழுத்து ஓரளவுக்காவது நல்லா இருக்குங்கிறதுக்கு காரணமே இந்த கேம்ஸ் தான். இந்த சின்ன வயசுல நம்மளுக்கு தெரியாம வெளியில போய் இந்த கேம்ஸ நம்ம கண்டினியூஸா விளையாடிட்டே இருந்தோம். இந்த விளையாட இந்த விரல்கள் 10 விரல்களும் ஸ்ட்ராங் ஆச்சு. அந்த 10 விரல்கள் ஸ்ட்ராங் ஆனதுனால நம்மளால ஓரளவுக்காவது எழுத முடிஞ்சது. இப்ப கோலம் போட்டிருக்கோம். கோலம் 3 விதமா போடலாம். ஒண்ணு நம்ம கோலப்பொடி, அந்த சாக் பவுடரும் கிளாஸும் சேர்ந்த கோலப்பொடியில போடலாம். வெறும் அரிசி மாவு கோலம் போடலாம். இல்ல அரைச்சு விட்ட அரிசி மாவுன்னு சொல்லுவாங்க, அரிசிய நனைச்சு பண்ற அரிசி மாவு. இந்த 3த்துல போட்டா 3மே தொடு உணர்வு வேற மாதிரி இருக்கும். நம்ம கிளாஸ்ல அந்த சாக் பவுடரை வச்சு போடுற கோலப்பொடிக்கும் அரிசி மாவுல போடுற கோலப்பொடிக்கும் நம்ம அரைச்சு விட்டு அரிசி மாவுல போடுற கோலப்பொடிக்கும் there is a lot of difference. The tactile experience you get is very very different. So இந்த என் குழந்தைக்கு இந்த விஷுவல் டிஸ்கிரிமினேஷன் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அதனாலதான் நான் சொன்னேன் சாக்ல எழுத வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம வேரியஸ் டாக்டைல் எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்க ரைட்டிங் வில் இம்ப்ரூவ். சோ இந்த கேம்ஸ் எல்லாம் இப்போ நம்மளோட சுற்றுச்சூழலை விட்டு போய்விட்டது. இப்போ நம்ம அதை யூஸே பண்றது இல்ல. So இப்போ if these games are brought back into our system and we motivate our children to play these games, fine motor skills will improve. So when fine motor skills improve, automatically writing will improve. There is somebody who was asked about visual closure. I will repeat again. Visual closure is giving completion. ஒரு completion கொடுக்கிறது. நம்ம இப்ப போர்டை பார்த்து எழுதிண்டே இருக்கோம். நான் லெட்டரா காப்பி பண்ணேன்னா மிஸ் எழுதி போடுற பேராகிராஃபை முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் வேணும். ஆனா மிஸ் நான் எழுதி முடிச்சு நான் காப்பி பண்றதுக்குள்ள போர்டை அழிச்சு விட்டுருவாங்க. அதுக்கு I'm telling that only. So அழிச்சு விட்டுருவாங்க. So நம்ம காப்பி பண்றப்போ phrase by phrase தான் காப்பி பண்ணணும். So phrase by phrase காப்பி பண்றப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்பவே ஓரளவுக்கு எதை பத்தி அந்த டாபிக் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். So நம்ம லெட்டர் பை லெட்டர் காப்பி பண்ணாம I will be copying phrase by phrase. So I will not see the full word, I will see a portion of the word. நான் முழு வார்த்தையும் பார்க்க மாட்டேன். Suppose if the sentence says I am going to an exhibition அப்படின்னு இருந்தா அந்த exhibit அப்படின்னு பாக்குறப்பவே எக்ஸிபிஷனை பத்தி தான் இந்த டாபிக்னு எனக்கு முதல்ல இருக்கிற 2 சென்டென்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா I am going to the exhibition நானே கன்க்ளூட் பண்ணி I will give a completion, I will give a closure and then I will write. I will not keep looking at the board every now and then. இதுதான் visual closure. So இப்போ இந்த கேம்ஸ் எல்லாம், these games are traditional games. We are no more playing these games. If possible, try to bring these games into our system. So without needing a therapist help, we will be able to improve the fine motor skills of children. I am not against therapist, but இதெல்லாம் நம்மளோட சுற்றுச்சூழல்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அப்போ தெரபிஸ்ட்ங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்தது. So அப்போ these games helped us to improve our fine motor skills and our graphomotor skills.
So we are requesting that all these games be brought into the system so that the children are able to improve their fine motor and graphomotor skills. இப்போ writingல there are two types of writing. Two types of writing. One is mechanical, the second one is expressive. So we are going to first talk about mechanical aspects of writing. இப்போ mechanical aspects க்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி there are few pre-skills which we can do. ஒன்னு வந்து எப்பவுமே இப்போ நம்மளோட டாமினன்ட் ஹேண்ட் வந்து ரைட்டுனா யூ டூ எனி ஆக்டிவிட்டி வித் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் விச் இஸ் யுவர் நான் டாமினன்ட் ஹேண்ட். எப்பவுமே அந்த வந்து நம்ம எதை பண்றோமோ அது மறக்கவே மாட்டோம். ஸோ இஃப் எனக்கு ஒரு ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஸ்பெல்லிங் வரல, அந்த ஸ்பெல்லிங்கை வந்து நான் விதவிதமா லக்ஷ்மி சொல்லியிருப்பாங்க எப்படி கத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மெத்தடெல்லாம் நான் யூஸ் பண்ணேன், ஆனா அந்த ஸ்பெல்லிங் எனக்கு இன்னுமே வரல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா அப்போ அந்த குழந்தைகிட்ட உன்னோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு அந்த ஸ்பெல்லிங்கை எழுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஸ்பெல்லிங் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதினதுனால அந்த ஸ்பெல்லிங் ஞாபகம் இருக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. So draw on board, erase with non-dominant hand, stencils use பண்றது, hammering toys, plastic tools, stringing beads, stacking, ripping paper. நம்ம பழைய பேப்பர்ஸ் இதெல்லாம் தேவையில்லைன்னு இருக்கும், அந்த பேப்பரை கிழிக்கிறது இஸ் a very good activity. எப்படி இந்த 2 விரல்கள் நம்மளோட கிராஃபமோட்டார் 3 விரல்களை வச்சு பேப்பரை கிழிக்க கிழிக்க என்னோட கிராஃபமோட்டார் ஃபிங்கர்ஸ் will get strengthened. ஸோ என்னால என்னோட ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்புறம் கிளே வச்சு விளையாடுறது, பீன் பேக் வச்சு விளையாடுறது, துணி காய போடுற கிளிப். இது வந்து யூஸ்வலா நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல ஒரு பக்கெட் துணியை கொடுத்து நீ கொண்டு போய் கொடியில காய வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு கிளிப்பு பேஸ்கெட்டையும் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு அது எப்படி தெரியுமோ தெரியாதோ தெரிஞ்ச அளவுக்கு பிழிஞ்சு அந்த துணியை we will dry it and put the clip. So clip cloth pegங்குற clip. So அந்த clip போடுறப்போ திருப்பி we are going to use our these 3 fingers which will improve our writing skills. Then முன்னாடிலாம் வந்து அரிசியில கல்லு பொறுக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அந்த கல்லை பொறுக்கினோம்னா அப்போ it will be easy for the child, concentration improve ஆகும். என்னோட 2-3 விரல்களை நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ எனக்கு ஸ்பேஷியல் டிஃபிகல்டிஸ் இருந்தா அந்த டிஃபிகல்டிஸை நான் ஓவர் கம் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இந்த மெக்கானிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், தட் இஸ் எனக்கு இருக்கிற டிஃபிகல்டிஸ் ஓவர் கம் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். டாட் டு டாட் எக்ஸசைசஸ், A to Z ஒரு படம் வரைகிறது, அப்புறம் ஒரு கையில வந்து ஒரு தாயக்கட்டைய வச்சு இப்படி சுத்தி போடுறது, இதெல்லாம் வந்து என்னோட கைவிரல்களுக்கான எக்ஸசைசஸ். கத்திரிக்கோல் யூஸ் பண்றது, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஃபிங்கர் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா என்னுடைய மோட்டார் ஸ்கில்ஸை என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது இம்ப்ரூவ் பண்ணோம்னா ரைட்டிங் வில் ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ரூவ். இப்போ மெக்கானிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல there are 3 skills which are involved. First is motor, memory and visuospatial. நான் முதல்ல ஆரம்பிக்கிறப்போ சொன்ன மாதிரி மோட்டார் என்னோட ஃபுல் உடம்பை யூஸ் பண்ணி நான் எழுதணும். மெமரி நான் என்ன போர்ட்ல பாக்குறேன், இல்ல நான் ஏதாவது ஆன்சர் பண்ணணும்னா அது என்னோட மெமரியில நான் ரீடைன் பண்ணி ரீகலெக்ட் பண்ணி ஐ ஹேவ் டு ரைட். விசுவோஸ்பேஷியல் ஒரு பேப்பர்ல நான் மார்ஜின்ல இருந்து எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பேப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை லைன் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் மெக்கானிக்கல் ரைட்டிங். இப்போ ஏன் ஒரு குழந்தையோட கையெழுத்து மிக மோசமாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. காசஸ் ஃபார் புவர் ஹேண்ட் ரைட்டிங், ஹெவி பிரஷர் ஆஃப் பென்சில் ஆர் பென் ஆன் த பேப்பர், புவர் கிராஸ்ப், என்னோட பென்சில் பிடிக்கிற விதம் தப்பாக இருக்கலாம், நான் உட்கார்ந்து இருக்கிற விதம். சில பசங்க கிட்ட நீங்க சொல்லுவீங்க ஸ்ட்ரெயிட்டா உட்காரு ஸ்ட்ரெயிட்டா உட்காருன்னு, நீங்க சொல்ற அந்த செகண்டுக்கு அந்த குழந்தை ஸ்ட்ரெயிட்டா உட்காரும், திருப்பி the child will go back to the table. So poor postural stability, fidgetiness. இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல எப்பவுமே ஏதாவது வச்சு அந்த குழந்தை விளையாடிக்கிட்டே இருக்கும். fidgetiness while writing. தென் தலைய கையால புடிச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து இப்படி சாஞ்சி இப்படிதான் எழுதிட்டு இருப்போம். ஏன் கப்பல் குடிமூழ்கிற மாதிரி ஏன் இப்படி தலையில கை வச்சிருக்க அப்படின்னு கூட நம்ம திட்டலாம். பட் இதெல்லாம் there might be all this which a child displays, and இதெல்லாம் might be the reason why the child is having a poor handwriting.
இப்போ மெக்கானிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஆர் மெக்கானிக்கல் ரைட்டிங்னு எடுத்தோம்னா ரெண்டு விஷயம், ஃபார் பாயிண்ட் காப்பியிங், நியர் பாயிண்ட் காப்பியிங், காப்பிங் ஃப்ரம் த போர்ட், காப்பிங் ஃப்ரம் த புக். ஸோ இதுல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஃபார்மேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், ஹவு யூ கீப் யுவர் நோட்புக், ஹவு யூ ஹோல்ட் யுவர் பென்சில், வார்த்தைகளுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி, அண்ட் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து எழுதணும், ட்ராக்கிங் வைல் காப்பியிங், எப்படி ட்ராக் பண்ணி லெட்டர் பை லெட்டர் ட்ராக் பண்ணணுமா, வேர்ட் பை வேர்ட் ட்ராக் பண்ணணுமா, ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் ட்ராக் பண்ணணுமாங்கிறதெல்லாம் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா என்னுடைய கையெழுத்து மிகவும் நல்லா இருக்கும். இதுல ஏதாவது இடத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அப்போ என்னுடைய ரைட்டிங் will not be up to the expectations. So first என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். நான் அப்பவே சொன்னேன், ஃபார்மேஷன் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு சொல்றப்போ நம்ம கர்சிவ்லயும் எழுதலாம், பிரிண்ட்லயும் எழுதலாம். There might be a child who wants to write the word bat. So நான் எழுதுறப்போ இப்படி எழுதுற பசங்களும் இருக்காங்க. எனக்கு பிரிண்ட்ல தான் எழுத வரும், பட் நான் கர்சிவ் தான் எழுதணும்னு சொல்றப்போ நான் இப்படி எழுதலாம். நான் 9 இப்படி எழுதலாம், 8 இப்படி எழுதலாம், CAT catன்னு இப்படி எழுதலாம். So there will be difficulties for my child where the formations are not correct. இப்போ சில பசங்க 2 வந்து இப்படி எழுதுவாங்க, இந்த மாதிரி எழுதுற பசங்களும் உண்டு. 5 இப்படி எழுதுற பசங்க இருக்காங்க, 7 இப்படி எழுதுற பசங்க இருக்காங்க, J இப்படி எழுதுற பசங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன் டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அப்போ ரைட்டிங் ஸ்பீட் வில் கம் டவுன். ரைட்டிங் ஸ்பீட் கம்மியாச்சுன்னா I will not be able to complete anything on time. Copying from the board, copying from the book, everything will be a challenge. PPT, everything will be a challenge. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட் லெட்டர் ஃபார்மேஷன் ஒரு டீ பாட்னு போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு குழந்தை வந்து எப்படிலாம் ஒரு ஈயை எழுத முடியும், எப்படிலாம் ஒரு ஏவை எழுத முடியும், எப்படிலாம் ஒரு பிஏ எழுத முடியும், எப்படிலாம் ஒரு டிஏ எழுத முடியும் அப்படின்னு ஆட் ஃபார்மேஷன்ஸ் இங்க பிக்சர்ல காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஃபார்மேஷன் டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைட்டிங் ரைட் 5 times, ரைட் 10 times அந்த மாதிரி ஆக்டிவிட்டிய ஹோம்ஒர்க்கா கொடுக்கவே கூடாது. ஏன்னா இப்போ பசங்க நீங்க ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கன்னா டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டோ படுத்துக்கிட்டோ they are doing the writing activity and there is nobody to supervise what they are writing. So what will happen? First நீங்க எழுது அப்படின்னு சொல்றப்போ ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்பிச்சீங்கன்னா இப்போ இதுதான் செட்டுங்கிற வார்த்தையை நீங்க ஹோம்ஒர்க்கா கொடுக்குறீங்க. ரைட் 5 times அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் SAID அப்படின்னு எழுதும். அதுக்கப்புறம் 2வது தடவை S, மூணாவது தடவை S இப்படி, அதுக்கப்புறம் A ஒரு தடவை இப்படி, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி கூட எழுத வாய்ப்புகள் உண்டு. A அப்புறம் I, அப்போ நான் கீழேந்து மேல, மேலேருந்து கீழே D. ஃபர்ஸ்ட் டைம் நான் கரெக்டா எழுதுவேன், அதுக்கப்புறம் இப்படி எழுதுவேன், அதுக்கப்புறம் இப்படி எழுதுவேன், எனக்கு எப்படி தோணுதோ அப்படி எழுதுவேன். ஸோ கடைசியில நான் ஸ்பெல்லிங் எழுதுறப்போ SED அப்படின்னு என்னோட செட்டோட ஸ்பெல்லிங் மாற வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி 5 times 10 times எழுத வைக்கிறதுனால நம்மளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. ஃபார்மேஷன் டிஃபிகல்டிஸ் ஒரு குழந்தைக்கு இருந்ததுன்னா அப்போ the child needs supervision when the child is writing. உங்க முன்னாடி அந்த குழந்தை உட்கார்ந்து எழுதணும். எது எழுதினாலும் 2 தடவை எழுதினா கூட ஓகே, பட் 2 தடவை உங்க முன்னாடி எழுதணும். அதுக்கு இன்னொரு ஈஸி சஜஷன், இந்த மாதிரி 5 times கொடுக்கறதுக்கு பதிலா உங்க நோட் புக்ல கீழே நீங்க என்ன எழுத வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே ஒரு தடவை எழுதிட்டு அதை பார்த்து மேல ஒரு தடவை குழந்தைய காப்பி பண்ண சொல்லுங்க. சப்போஸ் my name
இஸ் லதா. இதுதான் உங்களுக்கு உங்க குழந்தைய எழுத வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நோட் புக்ல கடைசி லைன்ல எழுத வைங்க. கடைசி லைன்ல எழுதுறப்போ என்ன ஆகும், இத பார்த்து அந்த குழந்தை மேல எழுதணும். சோ இங்க எழுதுறப்போ என் கை இங்க மூடுது. சோ ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை மை அப்படிங்கிற வார்த்தைய பார்க்கணும். சோ மை. நெக்ஸ்ட் நேம்ங்கிற வார்த்தைய பார்க்கும். நேம் இஸ் லதா. அப்ப என்ன ஆகும், ஒவ்வொரு தடவையும் அட்டென்ஷன் எது மேல எழுதணுங்கிறது இருக்கும். செகண்ட் கரெக்டா பார்த்து எழுதும். மூணாவது உங்க முன்னாடி அந்த குழந்தை எழுதுறதுனால ஃபார்மேஷன்ல ஃபோக்கஸ் இருக்கும். தப்பான ஃபார்மேஷன் எழுதுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டி குழந்தைக்கு ஃபார்மேஷன் டிஃபிகல்டிஸ் இருந்ததுன்னா அப்போ குழந்தைய இந்த மாதிரி ஒரு தடவையோ 2 தடவையோ உங்க முன்னாடி எழுத வைங்க. எழுத வச்சீங்கன்னா குழந்தையோட ஃபார்மேஷன் டிஃபிகல்டிஸ் வில் பி ஓவர் கம். பிபிடி சொன்னோம். போஸ்டர், எப்படி உட்கார்ந்து எப்படி எழுதணும், எந்த மாதிரி உட்காரணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம கிளாஸ்லயே நிறைய பசங்க கிட்ட சிட் ஸ்ட்ரெயிட், நேரா உட்காரு நேரா உட்காரு, டேபிள் மேல படுத்துக்காத அப்படின்னு நம்ம எவ்வளவோ தடவை சொல்றோம். நம்ம சொல்லி ஒரு 2 நிமிஷம் அந்த குழந்தை நேரா உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் டேபிள் மேல இருக்கும், இப்படி வச்சுன்னு உட்காந்துருக்கும், தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கும், டேபிள் மேலேயே படுத்திருக்கும். நீங்க டேபிள் மேல படுக்காத, ஸ்ட்ரெயிட்டா உட்காரு. அண்ட் அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா குழந்தைக்கு பின்னாடி பேக் ஒண்ணு இருக்கும் சேர்ல. சேர் இஸ் மென்ட் ஃபார் த சைல்டு, நாட் ஃபார் த பேக். பேக கீழே எடுத்து வைக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சேர்ல ஸ்ட்ரெயிட்டா உட்காரணும். காலு கீழே 2 காலுமே பூமியில பதிஞ்சு உட்காரணும். நம்ம ஸ்கூல் ஃபர்னிச்சர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல்லி டன் ஃபார் சில்ட்ரன் where the child can comfortably sit and do the work. நம்ம பசங்க என்ன பண்றாங்க, பேக்கையும் கொண்டு வந்து சேர்ல வச்சுக்கிறாங்க, இல்ல பக்கத்துல வச்சுக்கிறாங்க. So they don't have enough space. So what happens, they move to the front. When they move to the front, automatically they bend. அதனால the child has posture difficulty. So the child needs to keep the leg rested on the floor and sit straight in the class. So this is posture. And there are children who will be sitting like this. இந்த மாதிரி தலையை பிடிச்சுன்னு உட்கார்ற பசங்களா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஷோல்டர்ல ஏதோ வலி இருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. So those children need to have a check to see if they have any difficulty in the back or in the shoulders. So it is not ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். டெய்லி நீங்களும் 100 தடவை சொல்லிட்டு இருப்பீங்க, ஸ்ட்ரெயிட்டா உட்காரு ஸ்ட்ரெயிட்டா உட்காருன்னு. பட் the child again and again goes back to the table, then the child might be having difficulties sitting straight. There is one small exercise which can be done. இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் அழகா செவருங்க இருக்கு. ஸோ அந்த குழந்தைய எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் மேல உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து எழுதுறதுக்கு முன்னாடி அந்த செவுத்த போயிட்டு நல்ல அழுத்தி தள்ள சொல்லுங்க, ஸ்ட்ரெயிட்டா நின்னு. ஸோ அப்ப என்ன ஆகும், நம்ம செவுத்த பிடிச்சி தள்ளுறப்போ நம்மளோட பேக் வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிடும். The back will become straight, so there will be strength which is improving in the back and the child will learn to sit straight. This is a very small activity which can be done just before starting to write, where you teach the child to push the wall for 2 minutes before coming and doing the writing activity. When this exercise is done every day, the back will get strengthened. The child will be able to sit straight and write. This is for posture. Next, writing tool grip. Writing tool grip ங்கிறது how you hold your pencil and pen and write. So இந்த படத்துல வந்து ஒரு பிறந்த குழந்தை, 1 வயசு குழந்தை எப்படி ஒரு பேனாவையோ ஒரு கிரேயானையோ இல்ல ஒரு சாக்கையோ பிடிக்கும், அப்புறம் 2 வயசு குழந்தை எப்படி பிடிக்கும்,
14 மாசம் 18 மாசம் இருக்கிற பசங்க எப்படி பிடிக்கும், 4 to 7 வயசு குழந்தைங்க எப்படி பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ரைட்டிங் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு குழந்தை 4ல இருந்து 7 வயசுக்குள்ளதான் கரெக்டா பென்சில பிடிக்கிற கெப்பாசிட்டி வருது. பட் நம்ம in our schooling system what happens, we start writing by the age of 2.5 to 3 years. So the physical maturation is not there and the child is not able to hold the writing tool properly, so the child struggles to write. So what can be done for this? If the child is not able to hold the pencil or pen correctly, what can be done? There are a lot of markers available in the market, a lot of grippers available in the market. So we can use the grippers to hold the pencil and write. அந்த பென்சிலுக்குள்ள அந்த கிரிப்பரை போட்டோம்னா அந்த கிரிப்பரை வச்சு அந்த குழந்தைக்கு வந்து தொடு உணர்வு இருக்கும். So the child will be able to write. But actually these grippers are expensive. We cannot be buying grippers for all the children and giving. So what can be done? நம்மளோட இந்த ரெனால்ட்ஸ் பென்ல எல்லாம் வந்து ஜெல் பென்ஸ்ல எல்லாம் you get that blue grippers or black grippers. As the pen gets over, அந்த grippers எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு அந்த கிரிப்பரை பென்சில்ல போட்டு கொடுக்கலாம். இல்லையா, the simplest solution is to use rubber bands, where how you teach the child to hold the pencil at the correct place. ஏன்னா சில பசங்க பென்சில் ரொம்ப க்ளோஸா பிடிச்சிருப்பாங்க, இப்படி பிடிச்சி எழுதுவாங்க. சில பசங்க தள்ளி பிடிச்சி எழுதுவாங்க. சோ அந்த கரெக்டான இடத்துல பிடிக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்டை போட்டு கொடுத்தோம்னா அது கிரிப்பரோட பிளேஸ எடுக்காது. பட் அந்த tactile input will help the child to hold the pencil properly and write. So this is using grippers of old Reynolds pen, thrown away Reynolds pen and rubber bands are the solution for writing tool grip. Spacing between words. ஒரு வார்த்தைக்கு நடுவுல எவ்வளவு இடைவெளி விடணும் அப்படின்னு பார்த்து கரெக்டா எழுதணும். இவ்வளவு கேப் ஒரு வார்த்தைக்கு நடுவுல எழுதணும் அப்படிங்கிறது இருக்கு. சோ இப்ப 2 சாம்பிள் இதுல கொடுத்திருக்காங்க. ஒன்னு, there is lot of gap between letters and இன்னொன்னு there is absolutely no gap at all. The second one will be the most common one which you see in the classrooms, where there will be no gaps at all within the sentence. There will be no gap and the child continues to write letter after letter. So இந்த மாதிரி எழுதுறப்போ reading becomes difficult. So what can be done? நம்ம உடனே எல்லாரும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் one finger space அப்படின்னு சொல்லுவோம். one finger வச்சு leave the space and write. இது ஆக்சுவலா நம்ம சொல்லிட்டோம், நம்மளுக்கு இது சொல்லி கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்றோம். பட் ஆக்சுவலி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோமா? நான் ரெக்வெஸ்ட் பண்றேன், பிரேக்ல ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த one finger space வச்சு எழுதுறது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது நீங்க எழுதி பார்த்தா தெரியும். ஏன்னா one finger space வச்சு நம்ம எழுதுறப்போ, நான் எழுதுறேன் one finger வைக்கிறேன், நான் எழுதுறேன் நான் one finger வைக்கிறேன்னா எனக்கு தெரியாம என்னோட டாப் போர்ஷன் ஆஃப் த பாடி will move to one direction. அப்போ what will happen? If I am going to write continuously for 1 hour, I will develop a back pain. And children generally don't complain about pain. So அவங்க பாட்டுனா அது வலிச்சாலும் வலிக்கலையானும் உதறி போட்டு போயிட்டே இருப்பாங்க. But there will be a discomfort in writing. அதுக்கு one finger spaceக்கு பதிலா you can use pencils. ஸ்மால் துக்குடா பென்சில்ஸ், நம்ம அதை சீவவே முடியாது அப்படின்ற பென்சில் வச்சுட்டு இருப்பாங்க பசங்க. அந்த பென்சில one finger ஸ்பேஸுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த பென்சில அழகா மூவ் பண்ணி வச்சோம்னா that is going to give you a one finger space. அதே மாதிரி erasers, your Apsara erasers in vertical position, ஹாரிசான்டலா வச்சா அந்த ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். வெர்டிகலா மாத்தி வச்சோம்னா அதுவுமே it will give only one finger space. So if there is இந்த மாதிரி the second sample gapே விடாம if the child is going to write, then use small pencils or even a chalk piece can be used for one finger space, or your erasers if the child has can be used for one finger space. But
யூசிங் திஸ் ஒன் ஃபிங்கர் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இஸ் டிஃபிகல்ட். எழுதி பார்த்துட்டு எனக்கு நீங்க சாட்ல உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நீங்க கண்டினியூஸா ஒரு 4 லைன் எழுதினீங்கன்னா நீங்க எழுத எழுத உங்களுக்கு தெரியாம உங்க உடம்பு will move to one direction and ஒரு 5 minutesக்கு அப்புறம் you will feel very very uncomfortable when you have to continuously write. So if there is no space, then I will use an eraser or a small pencil or even a chalk to give that one finger space. இப்போ the first example where lettersக்கு நடுவுல நிறைய கேப் இருக்கு, சம்மந்தமே இல்லாம இருக்கு, அது படிக்கிறதுக்கு கூட இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அது என்ன சொல்ல வராங்கன்றது கூட நம்மளுக்கு தெரியல அப்படின்னு எழுதினாங்கன்னா இந்த மாதிரி ரைட்டிங் இருந்ததுன்னா இது வந்து விஷுவோ ஸ்பேஷியல் டிஃபிகல்டிஸ் எழுதுற குழந்தையா இருக்கலாம். அந்த குழந்தைக்கு ஸ்பேஷியல் டிஃபிகல்ட்டி இருக்கு, ஸோ அந்த குழந்தையோட ரைட்டிங் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். எல்லா ஸ்பெஷல் டிஃபிகல்டிஸ் இருக்கிற குழந்தைகளும் இந்த மாதிரி எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்டிஸ் இருக்கிற குழந்தைகளா இருந்ததுன்னா அப்போ ரைட்டிங் வில் பி லைக் திஸ். அந்த மாதிரி குழந்தைகளா இருந்ததுன்னா ஹவு டு வி ஹெல்ப் தெம்? இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் டப்பா போட்டு கொடுக்கணும். இது பிராக்டிக்கலா நாட் பாசிபிள். ஒரு பேஜுக்கு போட்டு கொடுக்க முடியும், 2 பேஜுக்கு போட்டு கொடுக்க முடியும், நோட்புக் ஃபுல்லா இந்த மாதிரி போட்டு கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? அப்படி இருந்ததுன்னா இந்த குழந்தைக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி தேவைப்படலாம். தெரபிஸ்ட் கிட்ட பேசி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த குழந்தைக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு ரிக்வயர்டு ஹெல்ப்பை நம்ம கொடுக்கணும். ஸோ அது வந்து நம்மளா டிசைட் பண்ண முடியாது. ஆஸ் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் தெரபிஸ்ட் கிட்ட இந்த குழந்தை இந்த மாதிரி எழுதுது, இதுக்கு நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்தேன், பட் இது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள், ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணோம்னா the child will be having some major difficulty where the therapist intervention would be required. Right? So with this we will break for tea. We'll come back in 10 minutes.
வந்து இதுல போய் பார்த்துருக்கேன். இதுல பார்த்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. இத பாத்தீங்கன்னா ஆனா சீரியஸ் இது வந்து சைடுல வரல, சென்டர்ல நமக்கு லைட்டா இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கும் இங்க தெரியும் பாருங்க. உங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் இருக்குமா கரெக்ட் பண்ணிக்கோங்க. பெர்ஃபெக்ட். ஓகேவா? Yeah. ஓகே. இப்போ சப்போஸ் நீங்க இந்த போர்ட் பண்ணும்போது தெரியலனா you can just push it a little back. சரி பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் இதாகும். சரி. கொஞ்சம் சைடுல போயிட்டாங்க. இல்லையே கரெக்டா தான் இருக்கு. Yeah, correct. Okay. One type of here. Now if I'm audible, please type 1. நான் பேசுறது கேக்குறதுனா type 1. என்னாச்சு? அது 1 minute ஆகும். நான் இதுல கேட்டேன்ல, மேம் பேசுறாங்க, அதுக்கு 1 minute அப்புறம் இதுல வருது. கொஞ்சம் lag. Okay. That's it. That time I was listening to this, no, I didn't focus on that. The voice is coming once. So எல்லாரும் டீ காஃபி குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 minutes break. இப்போ கண்டினியூ பண்ணலாம். We will continue with the session now. So this spacing between words as we saw before, இந்த மாதிரி மேல இருக்கிற சாம்பிள்ல இருக்கிற மாதிரி spacing இருந்ததுன்னா it is very very challenging. It means the child is having severe spatial difficulties. So if the child writes this way, then the child will need a therapist intervention. As special educators, we will be able to do this only to some extent, where we are able to draw boxes and help the child to write. But then it's always better that a therapist looks into the child and does the needful. And now there are a lot of children who write big and small. That is uneven size of letters, where the child, I am going to the park. So uneven size of letters like the mari chinnadu perusu, mix of big and small. If the child is going to write, then the child would need help, where we have to teach the child how to write properly, how to write within sentences. It actually enna prachanana, when we start teaching children to write, we use a 4-line notebook, where these are the These are the 4 lines. So continuously when the child starts writing, first the child touches the top line and then writes, the bag is big. This is the way the child has to write. So we start writing in 4 lines and then we move to 2 lines. So when we have to write in 2 lines, what happens? We imagine that there is a line here. நம்மளா நினைச்சுக்கிறோம் இங்க ஒரு லைன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு we write. But there are children who cannot see this imaginary line here. அவங்களால அதை பார்க்க முடியாம போறதுனால the child finds it difficult, and that is why the letters become big and small. They write a mix of big and small, where ஒரு எழுத்து பெருசு ஒரு எழுத்து சின்னதா இருக்கு, the child is struggling. So அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு we can give 4-line notebooks. இல்ல ஒரு 5ஆம் கிளாஸ் குழந்தை அந்த மாதிரி எழுதுறான் அப்படின்னு இருந்ததுன்னா
அப்போ என்ன பண்ணலாம், we can tell the child அந்த இடத்துல ஒரு மெல்லிசா ஒரு லைனை டிரா பண்ணி வச்சுக்கோ. கொஞ்ச நாள் அந்த மாதிரி 2 சிங்கிள் லைன் நடுவில் ஒரு சின்ன லைனை டிரா பண்ணிக்கிட்டா அந்த லைனை பார்த்து நீ எழுதினா உன்னோட கையெழுத்து வில் பிகம் மச் பெட்டர். நீங்க நினைக்கலாம் இது பிராக்டிக்கலே கிடையாது, இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்களேன்ட்டு. நீங்க இதை பண்ண தேவையில்ல. tell the parent to help the child. இல்ல கொஞ்சம் பெரிய கிளாஸ் குழந்தை 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் குழந்தையா இருந்ததுன்னா அப்போ ask the child to draw that imaginary line so the child is able to write evenly between 2 lines. இப்போ pressure, இது 5வது மெக்கானிக்கல் டிஃபிகல்ட்டி. சில பசங்க நோட்புக்ல எழுதுறப்போ ரொம்ப அழுத்தி அழுத்தி எழுதுவாங்க. அழுத்தி அழுத்தி எழுதுறப்போ என்ன ஆகும், அந்த எழுதினதோட பிரிண்ட் வந்து மற்ற 4-5 பேஜுக்கு வரும் அண்ட் ரொம்ப ரஃப் ஆயிடும் பேப்பர். சம்டைம்ஸ் பேப்பர் கிழிற அளவுக்கு கூட சில்ட்ரன் வில் ரைட். இந்த மாதிரி பசங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண முடியும்? நம்ம வந்து உடம்பு சரியில்லை, காலில் அடிபட்டுது, முதுகு வலிக்குது அப்படின்னு டாக்டர் கிட்ட போனா உடனே அவங்க வந்து நம்மள எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்கன்னா அந்த எக்ஸ்ரே பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்ரே நம்மளுக்கு யூஸே கிடையாது. இட் இஸ் அ திக் பிளாஸ்டிக் ஷீட். அந்த எக்ஸ்ரேயை நம்ம தூக்கி தான் போட போறோம். அந்த மாதிரி எக்ஸ்ரேஸ் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே நிறைய இருக்கும். ஸோ பசங்க இந்த மாதிரி ரொம்ப அழுத்தி அழுத்தி எழுதுறாங்க, where the impression is falling in the next 3-4 pages, then ask the child or the parent to bring X-ray sheets to the school. Once they give you the X-ray sheet, take the X-ray sheet and keep it behind the paper. Ask the child to write. When the child is writing, the X-ray sheet will offer a resistance, so automatically the pressure will reduce, the writing will improve. So அந்த எக்ஸ்ரே ஷீட் வந்து இட்ஸ் கிவிங் அ ரெசிஸ்டன்ஸ், ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது. அது கொடுக்கறதுனால அந்த ப்ரெஷர் பென்சில் மூலியமா இட் வில் கோ டு த பிரெயின். Automatically the brain will get used to it and the pressure will reduce. So the writing will become less. The writing will become clear and அழுத்தி அழுத்தி எழுதுறது இல்லாம போகும். பட் இந்த எக்ஸ்ரே ஷீட் என்ன பண்ணுவோம், ஜென்ரலா ஒரு எக்ஸ்ரே ஷீட் கொண்டு வந்துட்டு எல்லா நோட்புக், ஒரு நோட்புக் சயின்ஸ் நோட்புக்ல இருந்து மேத் பீரியட்க்கு மேத் நோட்புக்ல மாத்தணும், சயின்ஸ் நோட்புக்ல மாத்தணும், இங்கிலீஷ் நோட்புக்ல மாத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா the child might forget. So the child might use it only in the English notebook and might not use it in the other notebooks. அதுக்கு என்ன பண்ணலாம், tell the parent to bring 5 X-ray sheets for 5 subject notebooks. And one more thing important என்னன்னா, அந்த எக்ஸ்ரே ஷீட் பெருசா இருக்கலாம், நோட்புக் சைஸை விட அது பெருசா இருந்ததுன்னா அப்போ அந்த குழந்தை அந்த எக்ஸ்ரே ஷீட்டை வச்சு விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ரே ஷீட்டை நோட்புக் சைஸுக்கு கட் பண்ணிட்டோம்னா அழகா அது நோட்புக்குள்ள போயிடும். ஸோ ஒரு பேஜுக்கு அப்புறம் இன்னொரு பேஜ் அந்த குழந்தையால கம்ஃபர்டபுளா மாற்ற முடியும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் நோட்புக்லயும் அந்த எக்ஸ்ரே ஷீட்டை வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது குழந்தைக்கு நல்லாவே பழகி போயிடும். ஸோ த சைல்டு pressure will decrease and the writing will improve. இது வந்து ரொம்ப ஜாஸ்தி ப்ரெஷர் வச்சு எழுதி பேப்பரே கிழிற அளவுக்கு இருந்ததுன்னா இந்த எக்ஸ்ரே ஷீட்டை வைக்கலாம். இப்போ சில பசங்க எழுதுறதே வந்து தெரியாது, என்ன எழுதுறாங்கன்னே தெரியல, ரொம்ப லைட்டா அப்படியே ஒரு மயிலிறக வச்சு எழுதின மாதிரி இருக்கும், எதுவுமே எழுதுனது படிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்சரா 2B பென்சில், அப்சரா 2B டார்க் அப்படின்னு பென்சில் கிடைக்கிறது. சில்வர் அண்ட் பிளாக் ஸ்ட்ரிப் போட்ட பென்சில், அந்த பென்சில் சாதாரணமா யூஸ் பண்ணாலே ஓரளவுக்கு நல்லாவே தெளிவா எழுதலாம். ஸோ ரொம்ப லைட்டா எழுதுற பசங்களா இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு அந்த பென்சிலை கொடுத்து அந்த பென்சில்ல எழுத சொல்லுங்க, தானாவே the writing will improve. So if there is too high pressure, I will use a X-ray sheet. If there is too less pressure, I will use Apsara 2B pencil. இது ரெண்டும் தான் பண்ண முடியும். பட் சில பசங்க எக்ஸ்ரே ஷீட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட எக்ஸ்ரே ஷீட்ல ஓட்ட விழற அளவுக்கு அழுத்தி எழுத நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பயங்கரமா அழுத்தி அழுத்தி எழுதுறாங்கன்னா அந்த குழந்தைய ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட பார்க்க சொல்லுங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க அந்த குழந்தைக்கு வேற என்ன உதவி வேணுங்கிறத டிசைட் பண்ணி அவங்க அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஸோ மெக்கானிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல 5 கவர் பண்ணோம். ஃபார்மேஷன், போஸ்டர், ஸ்பேசிங், ப்ரெஷர், அண்ட் grip. இது 5ம் பார்த்தோம். இப்போ கடைசியா we are going to talk about far point and near point copying. Copying from the board, copying from the book. இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ரீடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். Only if I have reading skills, I will be able to comfortably copy from the textbook or from the board. எனக்கு ரீடிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னா அப்போ what will happen? I will copy letter by letter. ஸோ ஒவ்வொரு தடவையும் லெட்டர் பை லெட்டர் காப்பி பண்ணேன்னா, சப்போஸ் நான் போர்ட்லேருந்தே பார்த்து பார்த்து எழுதணும்னா என்னோட தலை மேலேக்கும் கீழிக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு எழுத்தா நான் பார்த்து காப்பி பண்ணா என் தலை மேலே போகும், போர்டை பார்க்கும், திருப்பி நோட்டை பார்க்கும், போர்டை பார்க்கும், நோட்டை பார்க்கும். அப்போ there will be lot of strain in my neck. So when there's lot of strain, my writing will slow down. And first, when I do letter by letter copying, there will not be any comprehension. Understanding irukadu, புரிஞ்சுக்கிறதுங்கிறதே இல்லாம போயிடும். So it is always better we do copying phrase by phrase. Reading module phrasal reading பண்ணிருப்பாங்க. அதே கான்செப்ட் தான் நம்ம ரைட்டிங்லயும் கொண்டு வர போறோம். where we are going to talk about phrasal copying. ஸோ இப்போ போர்ட் காப்பிங்னு நான் சொன்னப்போ நான் ஸ்பேஷியல் டிஃபிகல்டிஸ் இருக்கிறது, ஸ்பேஷியலுங்கிற ஃபிகர் கிரவுண்ட் டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுக்கு நான் அப்போவே சொன்னேன், ரைட் ஒன் சென்டென்ஸ் இன் ஒன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் சென்டென்ஸ் இன் ஒன் கலருக்கு ஐ ஹவ் கிவன் யூ அன் எக்ஸாம்பிள் ஹியர். ஸோ ஈச் சென்டென்ஸ் இன் திஸ் பேராகிராஃப் இஸ் ரிட்டன் இன் ஒன் கலர். ஸோ வென் இட் இஸ் ரிட்டன் தட் வே, இட் ஹெல்ப்ஸ் த சைல்டு டு காப்பி ஃபாஸ்ட். You tell the child, have you finished blue color line? Have you finished green color line? Have you finished violet line? Have you finished yellow line? So when you tell this way, the child will copy at a pace. At the same time, the child will also not miss out on words from the board when copying from the board. Now, we will see what is phrasal reading. Phrasal copying. So the same paragraph, how it can be done. The rule is you have to first underline the verb in the sentence. So inga avanga enna kuduthirukanga, this is a cat, its name is Kobu. So in the first, when we are doing copying, we have to teach the child to underline the verb. So after underlining, this is a cat. Its name is Kobu. So in the madri, when the child is writing from the board, if you are going to draw the cradles, then the child will see the words together. சேர்த்து பார்த்து சேர்த்து படிச்சு அப்படியே காப்பி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். This is very very important. Underlining the verb is very very important. After that you draw the cradles. So when you do this, the child will be able to copy comfortably. See இங்க நம்ம மார்க் பண்ணிருக்கோம் phrases. Underline the verb. Verb முதல்ல அண்டர்லைன் பண்ணிருக்கோம். is அண்டர்லைன் பண்ணிருக்கோம் எல்லா இடத்துலயும். yet and எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரேடில் போட்டிருக்காங்க. this underline verb, a cat and her name is Kobu. So இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கிரேடில் போர்ட்ல டிராப் பண்ணி கொடுத்தோம்னா child will see the cradle and then copy phrase by phrase. When phrase by phrase, when they copy, it will become easier. And when they copy phrase by phrase, understanding will improve, comprehension will be good. So this is for far point and near point copying. இது வந்து போர்ட்ல எழுதி போட்டாதான் இந்த கிரேடில் வரையணும்னு இல்லை, புக்லயும் இந்த கிரேடில்ஸை டிரா பண்ணி கொடுக்கலாம். இல்ல குழந்தைக்கே அந்த ஸ்கில்ல சொல்லி கொடுத்து அண்டர்லைன் த வேர்ப் அண்ட் தென் டிரா த கிரேடில்ஸ். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணலாம்,
பட் போக போக the child will be able to draw the cradle and the child will be able to copy from the book also comfortably. இது பழக பழக ஒரு ஸ்டேஜுக்கு மேல கிரேடலே இல்லாம the child will be able to do phrasal copying. எல்லாமே பிராக்டிஸ் தான். ஸோ பிராக்டிஸ் பண்ண வைக்க the child will be able to do the work correctly. இப்போ இங்க ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கோம். இது வந்து டிக்டேஷன் சென்டென்சஸ். இந்த குழந்தைக்கு கர்சிவ் ரைட்டிங்கே வரல. பட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே the child would have drawn tails. இப்போ I cut the apple. இந்த மாதிரி டெய்ல்ஸ் போட்டு எழுதுற பசங்க இருப்பாங்க. கர்சிவே வராம ஆக்சுவலா எப்படி எழுதணும்? I cut the apple. இப்படி சேர்த்து எழுதணும் கர்சிவ்ல. பட் சேர்த்து எழுதுறதுக்கு வராம the child would have put tails and written. So cursive writing difficulty இருக்கு. குழந்தையால cursive writing வரல, பிரிண்ட்ல தான் the child is comfortable இருந்ததுன்னா leave the child to write in print. Cursive writing ஏன் நம்ம அட்வைஸ் பண்றோம்னா speed of writing is better. The child will be able to write faster when the child goes to higher classes. அந்த ஒரே ரீசன்காக தான் cursive சொல்றோம். பட் ஒரு குழந்தையால பிரிண்ட் ரைட்டிங்லயே கரெக்டான டைம்ல எக்ஸாம் எழுதி முடிச்சு சப்மிட் பண்ண முடியுதுன்னா யூ கேன் லீவ் த சைல்ட். அந்த குழந்தைக்கு கர்சிவ் வரலங்கிறப்போ இந்த மாதிரி டெய்ல்ஸ் போட்டு எழுதணும்னா இட் வில் டேக் மோர் டைம். The child will not be able to complete the paper. So இது இன்னொரு சாம்பிள் where the child has not written within the lines at all. இந்த குழந்தை ஸ்பேஷியல் டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தை. The child has lot of issues. The child is going through OT intervention. OT intervention 6 மாசம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த குழந்தையோட ரைட்டிங் இவ்வளவு தூரத்துல இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் டிஃபிகல்டிஸ பத்தி பேசினோம். இப்போ எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங்க பத்தி பேச போறோம். எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங்னா என்ன? மெக்கானிக்கல்ங்கிறது நான் ஒரு குழந்தை எழுதுறப்போ எப்படி லெட்டர் எழுதுறான், எப்படி ஃபார்மேஷன் இருந்தது, பென்சில் எப்படி பிடிச்சான், நோட் புக் எப்படி வச்சிருந்தான், இதெல்லாம் தான் மெக்கானிக்கல் டிஃபிகல்டிஸ். ஆனா எக்ஸ்பிரசிவ்னு வரப்போ அந்த குழந்தை தனக்கு அந்த டாபிக்கை பத்தி என்ன தெரியும், அதுல என்ன ஐடியாஸ் இருக்கு, அந்த தாட்ஸ் அந்த டாபிக்கை பத்தி என்ன இருக்கு, என்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத கரெக்டா இங்கிலீஷ்ல கம்யூனிகேட், இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ கம்யூனிகேட் பண்ண தெரியணும். So communication of thoughts, ideas and feelings and experiences in words. இதுதான் எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங். நீ எப்படி உன்னோட எண்ணங்களை அழகா தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எழுதுற அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங். ஸோ எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங்ல என்ன டிஃபிகல்டிஸ்லாம் a child will face. எக்ஸ்பிரஸிங் இன் ரிட்டன் ஃபார்ம். இப்போ சில பசங்க வந்து இது ஜென்ரலா நம்ம ஸ்கூல்ல பாக்குற விஷயம். சில பசங்க கிட்ட நான் கேள்வி கேட்டேன், அவன் வாயால அழகா அதை பத்தி பேசிட்டான். பட் அதையே நான் எழுத சொன்னப்போ அந்த குழந்தையால எழுத முடியல அப்படின்னு ஜென்ரலா பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க. அவனால நல்லாவே பதில் சொல்ல முடிஞ்சது, பட் ஆனா எழுதுங்கிறப்போ அவனுக்கு நிறைய டிஃபிகல்ட்டி இருந்தது. அவன் சொன்னதுல பாதி கூட அவன் எனக்கு எழுதி காமிக்கல அப்படின்னு சொல்லுவோம். So expressing in written form is a difficulty. எனக்கு எழுதவே பிடிக்காது, dislike to writing. இப்போ இருக்கிற பசங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு ஸ்பெல்லிங் கத்துக்கணும்னா ஒரு வார்த்தையை 50 தடவை எழுதியிருப்போம். டேபிள்ஸ ஒரு 100 தடவை எழுதியிருப்போம் மனப்பாடம் பண்றதுக்கு. கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஹாலிடே ஹோம்ஒர்க்கா 10 தடவை அப்போ எழுத வச்சிருப்பாங்க, ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்போ போர்ட்ல இருந்து காப்பி பண்ணி ஒரு தடவை எழுதுறதுக்கே the child is struggling. The child does not want to do writing activity because they are so highly exposed to gadgets. அவங்களுக்கு கம்ப்யூட்டர்ல கீபோர்டை தட்டி பண்றதுக்கும் வாட்ஸ்அப் பதில் அனுப்புறதுக்கும் தான் அவங்களுக்கு பிடிக்கிறதே ஒழிய
கையால ஏதாவது எழுதணும்னா அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா their fine motor skills are underdeveloped and they don't like to write. அண்ட் இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயம் ஸ்கூல்ல ஜென்ரலாவே சொல்றது, நான் அப்பவும் இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் சொன்னேன், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்தோம்னா ஜம்முன்னு ஆன்சர் பண்றான், அதுவே ஒரு 4 வரி 10 வரி ஆன்சர், லாங் ஆன்சர் எழுதணும்னா எழுதறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா பசங்களுக்கும் இருக்க டிஃபிகல்ட்டி தான். அவங்களுக்கு எழுதுறதுக்கு விருப்பம் இல்லை, அவங்களோட தாட்ஸ அவங்க அழகா ஐடியாஸ அவங்க வந்து வாயால சொல்ல ரெடியா இருக்காங்க, ஆனா எழுத்து வடிவத்துல போடணும்னா அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ ரைட்டிங் லாங் ஆன்சர்ஸ் இஸ் அ டிஃபிகல்ட்டி. தென் பேராகிராஃப் ரைட்டிங். பேராகிராஃப் ரைட்டிங்ன்றது எனக்கு ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாபிக்கை பத்தின என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய நினைவுகளை நான் எழுதணும்னு சொல்றப்போ எனக்கு அது வரமாட்டேங்குது. கரெக்டா கிராமர் யூஸ் பண்ணி அழகா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும்னா இட் இஸ் சேலஞ்சிங் ஃபார் மீ. தென் த நெக்ஸ்ட் ஒன் பங்க்சுவேஷன். பங்க்சுவேஷன்ங்கிறது கமாஸ், ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி மார்க், அப்பாஸ்ட்ரஃபீஸ், இன்வெர்டட் கமாஸ், இதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது. பட் நிறைய பசங்களுக்கு பேசிக் பங்க்சுவேஷன்ஸே வரமாட்டேங்குது. தட் இஸ் putting a question mark at the end of the question word, starting the sentence with a capital, putting a comma after a noun. இதுவே வரலங்கிறப்போ exclamatory mark, apostrophes, inverted mark, inverted commas line, it is very, very challenging. So let us focus on basic punctuation where the child is able to understand and do the needful for basic punctuation than worrying about something which we are not using regularly. The last one is sequence. Sequenceங்கிறது என்னோட எண்ணங்களை நான் எப்படி கரெக்டா ஒரு ஆர்டர்ல போடுறேன் அப்படிங்கிறது தான் சீக்வன்ஸ். நான் வந்து இப்போ ஒரு பார்க்கு போனேன், ஒரு எக்ஸ்கர்ஷனுக்கு போனேன்னா I have to put my thoughts properly. I took the bus, went to Vandalur Zoo. I saw the animals there. I played in the park. I had snacks. I came to the gate, took the bus and came back to school. இப்படிதான் எழுதணுமே ஒழிய நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் உள்ள போய் அனிமல்ஸை பார்த்தேன், என் ஸ்நாக்ஸை சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் வண்டலூர் ஜூக்குள்ள போனேன் அப்படின்னு என்னோட எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி ஒரு சீக்வன்ஸா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பாயிண்டா எழுதாம மாத்தி மாத்தி நான் எழுதினேன்னா அப்போ என்னோட சீக்வன்ஸ் இஸ் நாட் இன் ஆர்டர். நான் நினைக்கிறத அப்படியே எழுதுறேன்னு இல்லைய, நான் எது முதல்ல பண்ணேன் எது அப்புறம் பண்ணேங்கிறது எழுதல. ஸோ என்னுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி ஒரு ஆர்டர்ல எழுதுறதுக்கு எனக்கு வரல அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டி. ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ்கெல்லாம் நம்ம எப்படி பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த 5 they are very, very important in expressive writing. First one is fluency. Fluencyங்கிறது சரளமாக எழுதுதல், சரளமாக என்னுடைய எண்ணங்களை எப்படி என்னால சரளமா எழுத முடியறது அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரைட்டிங். எனக்கு என்னோட தாட்ஸ அழகா ஒருமுகப்படுத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு சரளமா எனக்கு எழுத வரணும். நிறைய பசங்க வாயால சரளமா பதில் சொல்லுவாங்களே ஒழிய but they will not be able to put their thoughts fluently in writing. They will be having difficulties. The second one, syntax. Syntaxங்கிறது grammar. கரெக்டான கிராமரை யூஸ் பண்ணி கரெக்ட் கிராமட்டிக்கல் சென்டென்சஸ் I have to write. There are children who make mistakes in grammar where I going to the park அப்படின்னு ஒரு குழந்தை எழுதுனா அது தப்பு. I am going to the park அப்படின்னு தான் எழுதணும். He are playing with the doll அப்படின்னு எழுத முடியாது. He is playing with the doll தான் எழுதணும். So plural, subject verb agreement, கரெக்டான plurals இதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி எழுத வர்றதுதான் syntax. I use the correct grammar, vocabulary, age appropriate, class appropriate vocabulary. How I write using age appropriate, class appropriate vocabulary. நான் முதல்லயே சொன்ன டைகரை பத்தி
ஒரு 1ஆம் கிளாஸ் குழந்தைய டைகரை பத்தி எழுத சொன்னா, டைகர் இஸ் a wild animal, it lives in the forest, it hunts other animals னு எழுதலாம். அதுவே ஒரு 5ஆம் கிளாஸ் குழந்தையா இருந்ததுன்னா டைகர் இஸ் a wild animalனு எழுத முடியாது, டைகர் இஸ் a carnivorous animal அப்படின்னு தான் எழுதணும். ஸோ ஏஜ் appropriate, class appropriate vocabulary. The next one is structure. ஸ்ட்ரக்சர்ங்கிறது எப்படி நான் கரெக்டா எந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி என்னோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கணும். இப்போ ரைட்டிங்லயே there are different types of writing. paragraph writing, essay writing, pressy writing, letter writing, இந்த விதவிதமான ரைட்டிங் இருக்கு. அந்த எல்லா ரைட்டிங்கோட ஃபார்மேட்டையும் நான் கரெக்டா தெரிஞ்சுட்டு அந்த ஃபார்மேட் பிரமாணம் எழுதணும். அதே மாதிரி கரெக்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணி கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதணும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். கண்டென்ட்ங்கிறது ஒரு தலைப்பை கொடுத்திருந்தா அந்த தலைப்பை பத்தின டாபிக்கை மட்டும்தான் எழுதணுமே ஒழிய அதுக்கு சம்பந்தமே இல்லாம எழுத முடியாது. தட் இஸ் கண்டென்ட். இப்போ சப்போஸ் கோவிட் அப்படின்னு சொன்னா, நான் கோவிட் இன்ஃபெக்ஷன் எங்க இருந்து வந்தது, சைனா வூஹான்ல இருந்து வந்தது, அதனால ஃபர்ஸ்ட் வேவ் வந்தது, செகண்ட் வேவ் வந்தது, நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னா எழுத முடியுமே ஒழிய நான் அந்த இடத்துல the great wall of China is in China, it was built 1000 years back, it is a big passage of some 400 kilometers, அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம எழுத முடியாது. Topic related to the topic only I have to write. I cannot write something which is unrelated. That is content. So these are the 5 major important aspects of expressive writing. So இப்போ இந்த டிஃபிகல்டிஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அந்த டிஃபிகல்டிஸை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ண போறோங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். WH questions. எப்பவுமே rule for expressive writing. இப்போ if I am going to ask you a question, you have to answer in full complete sentences. இப்ப நான் தமிழ்ல நீங்க இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா இமீடியட்டா எல்லாரும் மனசுலயும் வருது இட்லி, தோசை, உப்மா, புட்டு, இடியாப்பம் அப்படின்னு ஒரு வார்த்தையில தான் வரும். நம்ம யாருமே அதுக்கு பதில் நான் இன்று காலையில் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நான் how did you come to the school அப்படின்னு கேட்டா உடனே பஸ், கார், டாக்ஸி அப்படின்னு தான் பதில் சொல்லுவாங்க முடிய I came to the school by auto அப்படின்னு ஒரு முழு வாக்கியமா பேச மாட்டோம். தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி, if expressive writing needs to be improved, then the first rule is to talk in full complete sentences, whether it is in Tamil or it is in English. It is very, very important. It has to be in full complete sentences. So for us to teach children, first நம்ம அதை practice பண்ணணும். முதல்ல இது ஒரு ஜோக்கா காமெடியா இருக்கும். ஒருத்தர் என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலா நான் இன்னைக்கு காலையில எழுதிட்டு இருக்கேன், இத பத்தி எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு முழு வாக்கியமா சொன்னா அவங்க சிரிச்சுட்டு போவாங்க. சரி இவங்களுக்கு ஏதோ மர கழிடுச்சு அப்படின்ட்டு. பட் இது பிராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு முதல்ல அது வரணும். அதுக்கப்புறம் தான் பசங்க கிட்ட நம்ம இதை கொண்டு வர முடியும். சோ எது பேசினாலும் முழு வாக்கியத்துல எந்த கேள்வி கேட்டாலும் முழு வாக்கியத்துல பதில் சொல்ல பசங்களை ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு இந்த 5 WH questions தெரியணும். Who, what, doing what, where, when, why, how. So what na, it is information about something. திருப்பி சொல்றேன், இது ஏன் நுனி விரல்ல பிரஸ் பண்றோம்னா நுனி விரல்ல நர்வ் எண்டிங்ஸ் இருக்கு, நரம்புகளோட எண்டிங்ஸ் இருக்கு. சோ அதை பிரஸ் பண்ண நரம்புகள் நல்ல வேலை பண்ணும். So if you give a press to the nerve endings, the nerves will get stimulated, it will reach the brain, the child will be able to perform better. So who, what, doing what, where, when, why, how. இதுதான்
question words. So what is there on the table? We are asking an information. A book is on the table. Where? Doing what? Na நீ என்ன பண்ணிட்டு இருக்க? I am playing. So it's a verb question. Where? Where is your bag? It will always indicate a place. My bag is on the table. My bag is near the door. அப்படின்னு ஒரு இடத்தை பத்தி சொல்லுவோம். When? It indicates time. When did you come to school? அப்படின்னு சொன்னா I came to school in the morning. I came to school in the afternoon. அப்படின்னு சொல்லுவோம். Who na எப்பவுமே ஒரு ஆளை பத்தி. Who did you come to school with? I came to school with my mother. அப்படின்னு சொல்லலாம். Why, which, how. இது மூணுமே காரணம் கேட்கிற கேள்விகள். ஹையர் ஆர்டர் திங்கிங்னு சொல்லுவோம். ஒரு ரீசன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் who, first what, doing what, where, when. இந்த 4 கேள்விகளை திருப்பி பிராக்டிஸ் பண்ணி குழந்தைகளுக்கு இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் why, which, how இது 3 பத்தியும் நம்ம பண்ண முடியும். சோ இது ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைக்கு ஒரு கேள்வி, ஒரு சென்டென்ஸ் எழுதவே வரல, அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரிங்கே வரல, கிராமர்ல தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒரு ஆக்டிவிட்டி. பிக்சர் ஹெல்ப்ஸ். ஒரு படத்தை கொண்டு ஒரு அழகான சென்டென்ஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டியை வச்சு கத்துக்கலாம். ஆனா இதுல என்னன்னா கேள்வி கேட்டா முழு வாக்கியமா மட்டும்தான் பதில் சொல்ல வரணும். அண்ட் இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இந்த ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்மேட் தமிழ்லயும் பண்ணலாம், உங்களுடைய வார்த்தைகளை வைத்து. ஏன், என்ன, எப்படி, எதற்காக அந்த வார்த்தைகளை வைத்தியும் வாக்கியங்கள் அமைக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த படத்துல who is there in the picture அப்படின்னு கேட்டுட்டு செகண்ட் doing what. So who is there in the picture அப்படின்னு கேட்டா go to the PPT. Who is there in the picture ன்னு இந்த படத்தை கேட்டோம்னா a girl is there in the picture. கரெக்ட்டுங்களா? So whoக்கு கீழே நான் ஒரு girl அப்படின்னு எழுதுறேன். What is the girl doing? The girl is dancing. இப்ப என்னாச்சு? Go to the a girl is dancing அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதுல how many girls are there in the picture அப்படின்னு கேட்டோம்னா there is only one girl. So ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தா the verb used will be is. So my sentence will become a girl is dancing. கரெக்ட்டுங்களா? இங்க சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு எதுவுமே சொல்லி கொடுக்காம ஒரு ஆள் இருந்தா இஸ் தான் வரும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறோம். சோ நம்ம யூசுவலா என்ன பண்ணுவோம்? சிங்குலர் இருந்தா இஸ் வரும், ப்ளூரல் இருந்தா ஆர் வரும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த சிங்குலர் ப்ளூரல் கான்செப்ட்லாம் இல்லாம ஒரு படத்தை வைத்து அழகாக ஒரு சென்டென்ஸை நம்மளால கொண்டு வர முடிஞ்சுது. எதுவுமே கிராமரே சொல்லி கொடுக்காம கரெக்டான சென்டென்ஸை நம்மளால கொண்டு வர முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். இதே படம் தான், பட் நான் இன்னும் 2 கேள்வியை சேர்த்துக்க போறேன். சோ who, doing what, where, and next last when அப்படின்னு போடுறப்போ who is there in the picture அப்படின்னு நான் போட்டேன்னா a girl is there in the picture. நான் எத்தனை தடவை திருப்பி அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்றேங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. A girl is there in the picture. What is the girl doing? The girl is dancing. Where is the girl dancing? The girl is dancing in the room. When is the girl dancing? The girl is dancing in the evening. கரெக்ட்டுங்களா?
இப்போ how many people are there in the picture? Only one. So if there is only one, then what will be the verb? It is. So my sentence will become a girl is dancing in the room in the evening. So வெறும் கேள்விகள் மட்டுமே கேட்டு கிராமர் எதுவுமே சொல்லி கொடுக்காம என்னால அழகா ஒரு சென்டென்ஸ் ஜெனரேட் பண்ண முடிஞ்சுது. தப்பா எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாம குழந்தைக்கு அழகான ஒரு சென்டென்ஸ் ஜெனரேட் பண்ண சொல்லி கொடுத்தோம். கிராமரே சொல்லி கொடுக்கல. ஆனா ஒரே ரூல், இந்த கேள்வி ஆர்டரை மாத்தக்கூடாது. ஹூ, டூயிங் வாட், வேர், வென், இந்த கேள்வி ஆர்டர் அப்படியே கேட்கணும். அண்ட் சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லி கொடுக்காம ஒருத்தர் இருந்தா இஸ் வரும், நிறைய பேர் இருந்தா ஆர் வரும் அப்படின்னு பண்ணலாம். இப்ப இந்த படம் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேர் இருக்காங்க. இதே கேள்விகளை வச்சு நம்மளால இதே கேள்விகளை வச்சு நம்மளால திருப்பி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். Who is there in the picture? Go to the picture, son. So இந்த பிக்சர் ஹெல்ப்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமான கான்செப்ட். கிராமர் சொல்லி கொடுக்க தேவையில்ல. கேள்விகள் மட்டுமே கேட்டு இந்த கேள்விகளுக்கு முழு வாக்கியத்துல பதில் சொல்ல கத்து கொடுத்தோம்னாலே அந்த குழந்தையால எந்த விதமான கிராமர் மிஸ்டேக்கும் இல்லாம ஒரு அழகான சென்டென்ஸ பண்ண முடியும். இப்ப இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? Go to the board, son. So who is there in the picture னு கேட்டா I will say a boy and a girl are there in the picture. What are they doing? They are standing. Where are they standing? They are standing in the garden. When are they standing? They are standing in the evening. Ippo, how many people are there in the picture? 2 people are there. So if it is more than 1, we will use the word are. Appo my sentence will become a boy and a girl are standing in the garden in the evening. So இந்த ஆக்டிவிட்டியில கிராமர் எதுவுமே சொல்லி கொடுக்கல. பட் வெறும் கேள்விகள் மட்டும் கேட்டு the child was able to generate a full complete sentence, which is very very important. இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. இதையே நீங்க தமிழ்லயும் பண்ணலாம். உங்களோட கேள்விகள், ஏன், எப்போது, எதற்காக, எப்படி, அந்த கேள்விகளை நீங்க ஃபார்மேட் பண்ணீங்கன்னா இதே ஆக்டிவிட்டி நீங்க தமிழ்லயும் பண்ணி ஒரு குழந்தைக்கு தமிழ்ல அழகான சென்டென்ஸ், ஃபுல் சென்டென்ஸ் ஜெனரேட் பண்ண சொல்லி கொடுக்க முடியும். கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்சஸ ஜெனரேட் பண்ண சொல்லி கொடுக்க முடியும். This activity is a very very important activity. இப்போ இங்க இன்னொரு படம் கொடுத்திருக்கேன். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எடுத்த படங்களை பாத்தீங்கன்னா எதுவுமே டிஸ்டர்பன்ஸே இல்லாம ஒரே ஒரு கேரக்டரோ 2 கேரக்டரோ இருக்கிற படமா இருக்கு. ஆனா இந்த படத்தை எடுத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்துல நான் ஒரு 20 கேள்வி கேட்க முடியும். சோ ஒரு குழந்தைக்கு நம்ம முதல்ல சொல்லி கொடுக்கறப்போ இந்த மாதிரி ரொம்ப கொச்சம் இருக்கிற படம் இல்லாம ஒரு சிம்பிள் படத்தை எடுத்து சென்டென்ஸ் ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுத்தோம்னா இட் வில் பிகம் ரியலி ஈஸி. அந்த குழந்தை வந்து will learn the concept easily than taking this kind of a picture. இது ஏன் இந்த படத்தை போட்டிருக்கோம்னா இந்த படத்தை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட், இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
நம்ம சமச்சீர் புக்ல இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ரெகுலரா வருது. ஹெல்பிங் இப்போ verbs ன்னு எடுத்தோம்னா there are 3 kinds of verbs: physical verbs, thinking verbs and state of being verbs. இப்போ physical verbsங்கிறது run, jump, sleep, eat, walk, இதெல்லாம் physical verb. thinking verbs ன்னு எடுத்தோம்னா dream, imagine, இதெல்லாம் thinking verbs. state of being verbs னா is, am, are, the, is, am, are, have, has, had, we, would, will, would, இதெல்லாம் வந்து thinking verbs. நம்ம பசங்களுக்கு thinking verbsல நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கு. ஸோ இந்த சப்ஸ்டிடியூஷன் டேபிள் வந்து இஸ் அ ஈஸி கான்செப்ட் டு ஹெல்ப் சில்ட்ரன் ஓவர்கம் திஸ் டிஃபிகல்ட்டி. இதுக்கு நாங்க இன்னும் ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லுவோம். இப்போ he, she, it இது மூணுமே வந்தா is தான் வரும். அதே மாதிரி has தான் வரும். he is, she is, it is. he has, she has, it has. இதுவே இப்ப இது எடுத்தோம்னா they, we, you, are, have. They have, we have, you have. They are, we are, you are. I. இப்ப என்ன சொல்லுவோம்? ரூல்ஸ் பிரமாணம் சிங்குலர் இருந்தா இஸ், ப்ளூரல் இருந்தா ஆறு அப்படிம்போம். பட் இந்த சிங்குலர் ப்ளூரல் கான்செப்டே இல்லாம இந்த ஷார்ட்கட்டை சொல்லி கொடுத்துட்டா ஐ மட்டும் தனியா நிக்குது. ஐ இஸ் சிங்குலர். ஆனா ஐயோட ஹாவ் வரணும், ஐயோட ஆர் வரணும். பட் ஆர் இல்லாம ஆம் வருது. சோ ஐ வந்து எப்பவுமே சில்ட்ரன் மேக் லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ். அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஐ இஸ் ரஜினிகாந்த், ஏன் வழி தனி வழி. சோ ஐ வில் ஆல்வேஸ் கோ வித் ஆம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அப்போ the child will be able to overcome the difficulty. PPT. The child will be able to overcome the difficulty and the child will be able to comfortably handle state of being verbs. This is very, very easy concept to help children overcome the difficulty. So இங்க என்ன ஆகும்? He is going to the park, she is going to the park, they are going to the park, I am going to the park. He is eating an ice cream, she is eating an ice cream, they are eating an ice cream, and I am eating an ice cream. இதுதான் வரும். இதே has have-க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம். I have a big house, he has a big house, she has a big house. I have a beautiful car, he has a beautiful car, she has a beautiful car. So இந்த substitution table நம்ம சமச்சீர் புக்லயும் இருக்கு. பட் இது இந்த மாதிரி கிராமருக்கு யூஸ் பண்ணினோம்னா it becomes easy for the child. இப்போ நெக்ஸ்ட் ஒரு குழந்தை வந்து இந்த பிக்சர் ஹெல்ப்ஸை வச்சு சென்டென்ஸ் எழுதுது. பட் அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப சுருக்கமா இருக்கு, சின்ன சின்னதா சென்டென்ஸ் எழுதுது. அந்த சென்டென்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா எழுதணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த எக்ஸ்டெண்டிங் சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங்கோட பேசிக் இம்பார்ட்டன்ட் நெசசிட்டி இஸ் ஆஸ்கிங் questions. Asking questions and answering in full complete sentences. இது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா ஒரு கேள்வி கேட்டா ஃபுல் கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல பதில் சொல்ல வரலன்னா மொழி கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பேசுற தமிழும் நம்ம பேசுற தமிழுமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம பசங்க பேசுற தமிழ் இப்போ அதை விட நிறைய டிஃபரெண்டா இருக்கு. சோ ஓரளவுக்கு நம்ம கிராமரோட கரெக்டா சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும்னு இருந்ததுன்னா கேள்விகள் கேட்டு கேள்விகள் மூலியமா முழு வாக்கியத்தில் பதில் சொல்ல குழந்தைகளை ட்ரெயின் பண்ணாலே ஒழிய நம்மளால எக்ஸ்பிரசிவ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸ்டெண்டிங் சென்டென்சஸ் வந்து ஒரு எக்ஸ்டெண்டிங்ன்றது என்னது? இழுக்கிறது. ஸோ நாங்க பசங்க கிட்ட இந்த கான்செப்டை சொல்லி கொடுக்கறப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு ரப்பர் பேண்டை வந்து இழுத்தோம்னா அது எப்படி பெருசாகுது பாரு, அதே மாதிரி நீ எழுதுற சென்டென்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. சோ கேள்வி கேட்டு அந்த சென்டென்ஸை நம்ம பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
he came last night dash. நான் வெறும் dash கொடுத்தேன்னா he came last night to the park அப்படின்னு சொல்லலாம். இல்ல he came last night சொல்லி எனக்கு பதில் தெரியலன்னு விட்டுறலாம். யோசிக்காம விடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அந்த குழந்தைய கேள்வி கேட்க சொல்லி கொடுக்கணும். So he came last night dashனா where did he come last night? He came last night to the park. He came last night to the garden. He came last night to the theater. He came last night to my house. So where question நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அப்போ அது ஒரு இடம் சார்ந்த கேள்வி அப்படிங்கறது அவங்களுக்கு புரியும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பதில கரெக்டா சொல்லுவாங்க. She came late to school. Why? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். Whyன்னு கேட்டோம்னா what will happen? It's a reasoning question. So எப்பவுமே நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, whyன்னு கேட்டா immediately because அப்படின்னு சொல்லிடுவாங்க. Because வந்துட்டா நம்ம why did you come late to school? நீ ஏன் லேட்டா வந்தனா? Because I missed the bus. அப்படின்னு பிகாஸ்ங்கிற ஒரு வார்த்தைய ஆரம்பிச்சு அவங்க உடனே அந்த சென்டென்ஸை எழுதிடுவாங்க. அதுக்கு பதிலா she came late to school. Whyனா she came late to school because she missed the bus. So first பிகாஸ்ங்கிற வார்த்தைய குழந்தைக்கு முதல்ல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்டிங்ல எழுதக்கூடாது அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும். பிகாஸ்ங்கிற ஒரு வார்த்தை சென்டென்ஸ் நடுவுல மட்டும்தான் வரும், சென்டென்ஸ் பிகினிங்ல வராது. நெக்ஸ்ட் she came late to school. whyன்னு கேட்டா she came late to school because she missed the bus. இப்படிதான் சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு கேள்வி கேட்டா ஓரளவுக்கு சென்டென்ஸ் பெருசாகிறது, பட் அதுவே 2 கேள்வி கேட்டா இன்னும் பெருசாகும் அப்படின்னு சொல்லி 2 கேள்வி கேட்டு கூட குழந்தைய எழுத வைக்கலாம். இது ஜம்பிள்டு சென்டென்சஸ். அகைன் உங்களோட புக்ல இருக்கும், உங்களோட சமச்சீர் புக்ல இருக்கும். பட் நீங்க பண்றதுக்கும் நாங்க கொடுத்திருக்கிறதுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். நீங்க வெறும் இந்த சென்டென்ஸ் ஜம்பிள் மட்டும் தான் பண்ணி கொடுத்திருப்பீங்க. நாங்க क्वेश्चन ஸ்ட்ரக்சரிங்க மேல கொடுத்திருக்கோம். who, doing what, where. சோ இந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த சென்டென்சஸ் தமிழ்ல இருந்தாலும் சரி இங்கிலீஷ்ல இருந்தாலும் சரி most of the sentences இந்த question structuringலயே அடங்கிடும். சோ இது question இந்த மாதிரி questions மேல கொடுத்துட்டோம்னா அப்போ அந்த குழந்தைக்கு புரியும். In the woods walked the boys அப்படின்னு கொடுத்திருந்தா who walked in the woods? The boys. What did they do? They walked. Where did they walk? In the woods. சோ கேள்வி கேட்டு அந்த சென்டென்ஸை கரெக்டா போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா இங்க நம்ம எந்த கேபிட்டலும் கொடுக்கல, சப்போஸ் எங்கேயாவது ஒரு நடுவுல ஒரு கேபிட்டல் லெட்டர் வந்திருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும்? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கேபிட்டல் வந்தா அதுதான் முதல்ல வரணும்னு சொல்லியிருக்கோம். சோ அந்த வார்த்தை நடுவுல வர வார்த்தையா இருந்தா கூட அதை கொண்டு ஃபர்ஸ்ட்ல போட்டு விட்டுருவாங்க. அதனால இந்த மேல இருக்கிற அந்த क्वेश्चन ஃபார்மேட்டை கொடுத்துட்டோம்னா இந்த ஜம்பிள்டு சென்டென்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும் குழந்தைகளுக்கு. இப்போ என் குழந்தைக்கு அழகா சென்டென்சஸ் எழுத வருது, ஓரளவுக்கு கிராமர் மிஸ்டேக் இல்லாம எழுத வருது, பட் பேராகிராஃப் எழுத வரல, லாங் ஆன்சர் எழுத வரல அப்படிங்கிறது டிஃபிகல்ட்டி அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்போ இந்த வெப்ப பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கான்செப்ட் எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங்ல நான் என்னெல்லாம் இப்போ சொல்லிட்டு வரேனோ அதை நீங்க தமிழ்லயும் பண்ணலாம். தமிழ்லயும் பண்ணா மிக மிக உபயோகமா இருக்கும். இது கொஞ்சம் நம்ம யோசிச்சு மொழிக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம், அது மட்டும் தானே ஒழிய இல்லாட்டி இப்ப நான் சொல்ற எல்லா மெத்தட்ஸுமே தமிழ்லயும் சொல்லி கொடுக்க முடியும். பிக்சர் ஹெல்ப்ஸ் நான் சொன்னேன், கொஸ்டின்ஸ் கேட்டு ஏன், எப்படி, எதற்காக, எங்கே எல்லாத்தையும் அந்த ஃபார்மேட்ல போட்டோம்னா இந்த பிக்சர் ஹெல்ப்ஸை வச்சு தமிழ்லயும் ஒரு சென்டென்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்டிங் சென்டென்ஸும் தமிழ்ல பண்ணலாம். ஜம்பிள்டு சென்டென்ஸ் ஆல்ரெடி நம்ம தமிழ்ல பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெப்ங்கிறது பேராகிராஃப் ரைட்டிங், லாங் ஆன்சருக்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி.
இது வந்து தெளிவா இல்ல படம். அந்த கேட்டிருந்த கேள்விகள் நான் இங்க போர்ட்ல போடுறேன், அது உங்களுக்கு தெளிவா தெரியும். சோ நடுவுல லயன். இப்போ இதுவுமே கேள்விகளை கேட்டுதான் நம்ம இந்த ஆக்டிவிட்டிய பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் கேள்வி வாட் இஸ் a lion அப்படின்னு கேட்டா lion is an animal. Where does lion live? Lion lives in the forest. What does lion eat? Lion eats other animals. What is the baby of a lion called? Baby of a lion is called as cub. அப்புறம் how does lion look? Lion looks majestic. பெரிய கிளாஸா இருந்தா மெஜஸ்டிக், சின்ன கிளாஸா இருந்தா பிக். ஸோ இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது, 5 கேள்வி கேட்டேன், ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு 5 சென்டென்ஸ் போகும் இனிஷியலி. ஸோ லயனை பத்தி கேட்டா வாட் இஸ் லயன்? லயன் இஸ் அன் வைல்ட் அனிமல். வேர் டஸ் லயன் லிவ்? Lion lives in the forest. What does lion eat? Lion eats other animals. And what is a baby of a lion called? Baby of a lion is called as cub. And how does lion look? Lion looks very big. So 5 கேள்வி கேட்டதுக்கு எனக்கு அழகா 5 சென்டென்சஸ் கிடைச்சது. ஸோ இந்த 5 சென்டென்சஸையும் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. Lion is the king of the jungle. It lives in the forest. Lion roars. It is yellow in color. A female lion is called lioness. The baby of a lion is called cub. So lion பத்தி ஒரு 2ஆம் கிளாஸ் குழந்தை ஒரு சென்டென்ஸ் எழுதணும், ஒரு பேராகிராஃப் எழுதணும்னா கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு தகுந்த பதில அந்த குழந்தை வந்து ஜெனரேட் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த 5 சென்டென்சஸும் வந்துடும். ஆனா இந்த 5 சென்டென்சஸ் எழுதுறப்போ என்ன ஆகும், எல்லாமே பாயிண்டா எழுதுவாங்க. ஏன்னா நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் lion is the king of the jungle. Point 2, lion eats other animals. Point 3, baby lion is called cub. Point 4, lion is a wild animal. So குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டு எழுதுறப்போ இந்த மாதிரி பாயிண்டா எழுதும். அண்ட் எல்லா இடத்துலயும் லயன்னு வரும். பரவாயில்ல, ஒரு பேராகிராஃபே எழுத முடியாம கஷ்டப்படுற குழந்தை இந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாம சென்டென்சஸ அழகா எழுதினா அப்போ இதுவே பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி முதல்ல எழுதட்டும். ஆனா இங்கிலீஷ்ல பேராகிராஃப் ரைட்டிங்க்கு இந்த மாதிரி நம்பர் போட்டோம்னா அந்த நம்பர் எழுதினா அது வந்து பேராகிராஃப் ரைட்டிங் ஃபார்மேட் கிடையாது, ஸ்ட்ரக்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி மார்க் போட மாட்டாங்க. சோ நாங்க என்ன பண்றோம், குழந்தையோட மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ எழுதிட்டு இந்த நம்பர் எல்லாம் அழிச்சு விட்டுருப்பா, அப்போ இது ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு இனிஷியலி. போக போக நான் உனக்கு ஸ்ட்ரக்சரை கரெக்டா சொல்லி கொடுத்து நீ பேராகிராஃபா எழுதலாம் அப்படின்னு நாங்க சொல்றோம். சோ இது வந்து முதல்ல என்னது இது இப்படி எல்லாம் வந்து ஷார்ட்கட் பண்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஒரு குழந்தைக்கு எழுதுறதுக்கே வரல, அந்த குழந்தை வந்து எக்ஸ்பிரசிவ் ரைட்டிங்ல மிகவும் கஷ்டப்படுறது அப்படிங்கிறப்போ இந்த அளவு எழுத வைக்கிறதுங்கிறது இஸ் அ பிக், எனக்கு வந்து அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அப்படி இருக்கிறப்ப இது வந்ததுன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் வந்து சில ஷார்ட்கட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அந்த குழந்தையோட தன்னம்பிக்கையை முதல்ல வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரக்சரை சொல்லி கொடுத்தேன்னா இட் வில் பிகம் ஈஸி. அதை விட்டுட்டு இப்படிதான் நீ இப்படிதான் எழுதணும், இதுதான் கரெக்ட்னு ஃபோர்ஸ் பண்றதுக்கு முதல்ல எழுதுறதுக்கு வரட்டும். அதுக்கப்புறமா நான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஃபார்மேட்டை கரெக்டா சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இட் வில் பூஸ்ட் த சைல்ட் செல்ஃப் இமேஜ்.
அந்த குழந்தையோட தன்னம்பிக்கை வளர்ந்து அந்த குழந்தை வந்து எழுதுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கும். இது வந்து தமிழ்லையும் தாராளமா பண்ணலாம். சிலந்தி வலை அப்படின்னு சொல்லி ஏன், எப்படி, எப்போது, எங்கே, இந்த அதே WH கொஸ்டின்ஸ் மாதிரி தமிழ்ல இருக்கிற கொஸ்டின் வேர்ட்ஸை வச்சு அழகா பேராகிராஃப் ரைட்டிங் எழுதுறதுக்கு குழந்தைக்கு உதவலாம். இப்போ இங்க போட்டிருக்கிறது வந்து அட் அ ஹையர் லெவல். நான் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல். ஒரு 1ஆம் கிளாஸ் குழந்தை, ஒரு 2ஆம் கிளாஸ் குழந்தை எழுதுறது பேராகிராஃப் இவ்வளோ எழுதினாலே சூப்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. பட் ஒரு பெரிய 5ஆம் கிளாஸ் குழந்தையோ 6ஆம் கிளாஸ் குழந்தையோ ஒரு பேராகிராஃப் எழுதணும்னா அப்போ லயன் இஸ் அன் என்டேஞ்சர்ட் அனிமல். அது வந்து இப்போ லயன் ஹண்ட் பண்றாங்க, அதனால லயன்ஸ் ஆர் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். லயன் இஸ் அ கார்னிவோரஸ் அனிமல் அப்படின்னு ஏஜ் அப்ராப்ரியேட், கிளாஸ் அப்ராப்ரியேட் vocabulary யூஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு எழுத சொல்லி கொடுக்கணும், which is very very important. So first basic structure வரணும், கரெக்ட் கிராமர் யூஸ் பண்ண வரணும். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து குழந்தைக்கு ஹையர் லெவல் கிளாஸ் அப்ராப்ரியேட், ஏஜ் அப்ராப்ரியேட் vocabulary யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், which is very very important. நான் பேசுறது கேட்கறதுன்னா ப்ளீஸ் டைப் 1. சோ இப்போ இது வந்து ஒரு அழகான விஷயம் பேராகிராஃப் ரைட்டிங்லயே. கிராஃபிக் ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு நீங்க கூகுள்ல போய் டைப் பண்ணீங்கன்னா நிறைய கிராஃபிக் ஆர்கனைசர்ஸ் கிடைக்கும். ஆனா ஒரு பேராகிராஃப் ரைட்டிங்க்கு இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணோம்னா அந்த குழந்தைக்கு வந்து மிக உத்வேகம் கொடுத்து அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா அந்த பேராகிராஃபை எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த கிராஃபிக் ஆர்கனைசர்ஸ்ல நிறைய இருக்கு. லீனியர் சார்ட், இதுல நம்மளே நிறைய யூஸ் பண்றோம். மைண்ட் மேப், லீனியர் சார்ட், வென் டயக்ராம், ஃபிஷ் போன், இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்றோம். இப்போ நாங்க இங்க யூஸ் பண்ணிருக்கிறது பேர் வந்து பர்கர். பர்கர்ங்கிறது ஒரு சாப்பிடுற ஐட்டம். இது வந்து நம்ம பசங்களுக்கு, நம்மளுக்கு சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், நம்ம இப்போ தெரிஞ்சுட்டு இருந்திருக்கலாம் பசங்க கிட்ட இருந்து. பட் எந்த ஒரு குழந்தைகிட்ட போயும் பர்கர்னா என்ன, பீஸானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா the child will comfortably say what a burger is, what a pizza is. ஏன்னா குழந்தைகள் பர்கரோ பீஸாவோ சாப்பிடாம இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதுதான் நிறைய சாப்பிடுறாங்க. ஸோ இப்போ இந்த பர்கர்ங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பர்கர்ங்கிறது இட் இஸ் அ பன் வேர் இட் இஸ் அ பன். ஸோ அந்த பன்னை ரெண்டா டிவைட் பண்ணி டாப் பன், பாட்டம் பன் ரெண்டா டிவைட் பண்ணியிருக்கோம். டாப் பன், பாட்டம் பன். And in the top bun is called as topic sentence. Bottom bun is called as concluding sentence. நடுவுல நம்ம லேயரா இதுல என்ன பண்ணுவாங்க, ஒரு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பன்னு மாதிரி பண்ணி ஒரு உருளைக்கிழங்கு பேட்டி, அதுக்கு மேல வந்து வெங்காயம், தக்காளி, அதுக்கு மேல லெட்யூஸ், அதுக்கு கீழே சீஸ்ன்னு சொல்லி ஆட் பண்ணிட்டே போலாம். ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு தோன்றதோ அத்தனை ஆட் பண்ணோம்னா, இப்போ இந்த பர்கர் ஏன் யூஸ் பண்றோம்னா பேராகிராஃப் ரைட்டிங் பண்ணோம்னா 4 சென்டென்ஸ் 5 சென்டென்ஸ் தான் கேள்வி கேட்டு ஜெனரேட் பண்ண முடியும். ஆனா இந்த பர்கர்ல என்ன ஆகும், ஒரு பேராகிராஃப்க்கு எனக்கு 10 சென்டென்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பர்கரை யூஸ் பண்ணலாம். ஸோ பர்கரோட டாப் பன் டாபிக் சென்டென்ஸ், கீழே இருக்கிற பன் கன்க்ளூடிங் சென்டென்ஸ். இங்க நடுவுல நான் லேயர் இன்க்ரீஸ் பண்ண இதெல்லாம் வந்து என்னோட சனு போர்ட், என்னோட சப்போர்ட் சனு போர்ட், என்னோட சப்போர்ட்டிங் சென்டென்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகும், ஒரு டாபிக் சென்டென்ஸ், ஒரு கன்க்ளூடிங் சென்டென்ஸ், நடுவுல நான் எவ்வளவு லேயர்ஸ் போட்டிருக்கேனோ அத்தனை சப்போர்ட்டிங் சென்டென்சஸ் 1 2 3 4 5 6. சோ மொத்தமா என்னோட பேராகிராஃப்ல 8 சென்டென்ஸ் இருக்கலாம். இல்ல எனக்கு 10 சென்டென்ஸ் வேணும்னா நான் நடுவுல இன்னும் 2 லேயரை இன்க்ளூட் பண்ணேன்னா
அப்போ எனக்கு 8 சப்போர்ட்டிங் சென்டென்ஸ், ஒரு டாபிக் சென்டென்ஸ், ஒரு கன்க்ளூடிங் சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்றப்போ என்ன ஆகும், என்னோட பேராகிராஃப் வந்து சைஸ் பெருசாகும். பெருசாச்சுன்னா it will become very very comfortable for the child to write a bigger paragraph. Go back to the PPT. So இப்போ இந்த PPT-ல பார்த்தோம்னா பர்த்டே பார்ட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பர்த்டே பார்ட்டிக்கு நான் என்ன கேள்வி கேட்கலாம்? Where did the birthday party happen? Whose birthday party did you go? அப்படின்னு கேட்டோம்னா where did the birthday? I went for my friend's birthday party. அப்போ சப்போர்ட்டிங் சென்டென்சஸ் என்னன்னு கேட்கலாம்? What gift did you buy? How was the birthday party? What cake did they buy? Did they give you any return gift? அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க 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 நம்பர் ஆஃப் சப்போர்ட்டிங் சென்டென்சஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் சப்போர்ட்டிங் சென்டென்சஸ் ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலா how did you enjoy the birthday party அப்படின்னு கேட்டா I had a great time in my friend's birthday party அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே கான்செப்டை நம்மளால தமிழ்லயும் பண்ண முடியும். பிறந்த நாள் அப்படின்னு போட்டா பிறந்த நாளை பற்றி எழுதுக, 10 வரிகள் எழுதுக நீங்க சொன்னீங்கன்னா டாபிக் சென்டென்ஸ் பிறந்த நாளுக்கு யாருடைய பிறந்த நாள், எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டா டாபிக் சென்டென்ஸ் வந்துரும். நான் என்னுடைய நண்பனின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு சென்றேன் அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட்டிங் சென்டென்சஸ்ல எங்கே பிறந்த நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது, நீ உன் நண்பனுக்கு என்ன வாங்கி சென்றாய் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க கேட்க உங்களோட சப்போர்ட்டிங் சென்டென்சஸ் வரும். கன்க்ளூடிங் சென்டென்ஸ்ல நீ பிறந்த நாள் கொண்டாட்டத்தை விரும்பினாயா, எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் கன்க்ளூடிங் சென்டென்சஸ்ல எழுதினா we will be able to generate a paragraph. So in the burgerங்கிறது is a very very powerful strategy to write a paragraph. Sometimes இந்த paragraphக்கு நான் சொல்றேன், ஆக்சுவலா எஸ்ஸேவே எழுதலாம். So top one of the burger வந்து டாபிக் paragraph, மற்ற நடுவுல போடுற லேயர்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிங் பேராகிராஃப்ஸ், அண்ட் ஃபைனலா பாட்டம் லேயர் வந்து கன்க்ளூடிங் பேராகிராஃப்னு. சப்போஸ் எனக்கு வந்து ஒரு டாபிக்கை பத்தி 5 பேராகிராஃப் எஸ்ஸேவா எழுதணும்னா இந்த பர்கரை யூஸ் பண்ணி என்னால எஸ்ஸேவும் எழுத முடியும். It is a very very powerful strategy to teach paragraph writing or essay writing. நீங்க நினைக்கலாம் இது இங்கிலீஷ்ல மட்டும்தான் பண்ண முடியும்னு, கிடையாது. இது தமிழ்லயும் கம்ஃபர்டபுளா பண்ணலாம். நம்ம அந்த கேள்விகளை அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சு கொடுக்கணும் பசங்களுக்கு. சோ இதோட ஸ்ட்ராட்டஜிஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கடைசி, இதோட செஷன் முடிஞ்சிரும். எடிட்டிங். எடிட்டிங்னா என்ன? எடிட்டிங்ன்றது நான் எழுதினது கரெக்டா இருக்கா, நான் கரெக்டான பங்க்சுவேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேனா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா, நான் வந்து கரெக்ட் கிராமரை யூஸ் பண்ணிருக்கேனா அப்படின்னு பாக்குறது தான். நம்ம பண்ணினதை நாமளே செக் பண்றது. இப்போ நிறைய 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் போர்ட் கோயிங் பசங்க கிட்ட போய் நீ உன்னோட பேப்பரை 2-3 மணி நேரம் எக்ஸாம் 2.25 மணி நேரத்துல முடிச்சிடுறாங்க. இன்விஜிலேட்டர் வந்து உன்னோட பேப்பரை நீ செக் பண்ணு தம்பி அப்படின்னு சொன்னா இன்விஜிலேட்டர் 2 அடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டார். அதுக்குள்ள நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு பின்னாடில இருந்து பதில் வரும். எடிட்டிங்ன்றது இஸ் a strategy, it is a skill. நான் என்ன எழுதியிருக்கேனோ அது கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ற ஸ்கில். அது சடனா ஒரே நாள்ல அந்த ஸ்கில் வந்துடாது. அது பழக பழகதான் வரும் அந்த ஸ்கில், which is very very important. ஸோ அந்த ஸ்கில் வந்து சின்ன கிளாஸ்ல இருந்தே சொல்லி கொடுக்கணும். சின்ன கிளாஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே எடிட்டிங் சொல்லி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன எடிட்டிங் இருக்குன்னு நினைக்கலாம். டேட்டு கரெக்டா போட்டிருக்காங்களா, பேரு கரெக்டா எழுதியிருக்காங்களா, கொஸ்டின் நம்பர்ஸ கரெக்டா போட்டிருக்காங்களா, ஆன்சர்ஸ் அந்த கொஸ்டின் நம்பருக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்காங்களா, இதெல்லாம் செக் பண்றதுதான் எடிட்டிங். ஸோ கிளாஸ் வளர வளர நம்ம வந்து எடிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை மாத்துவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டிங் ஸ்ட்ராட்டஜி காப்ஸ். இந்த காப்ஸ்ங்கிறது 1ஆம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நிமானிக்ஸ், where C stands for capital, O for overall presentation, P for punctuation,
S for spellings. So C stands for capital na நீ எழுதிருக்கிறதுல உன்னோட starting of the sentence capitalல இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓவரால் பிரசன்டேஷன் நீ எழுதிருக்கிறது லெஜிபிளா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். பங்க்சுவேஷன் ஓவரால் பிரசன்டேஷன்ல கொஸ்டின் வேர்ட்ஸ் வர இடத்துல எல்லாம் கொஸ்டின் மார்க் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். பங்க்சுவேஷன்ஸ்ல ஃபுல் ஸ்டாப் கரெக்டா போட்டிருக்கியா, கமா கரெக்டா போட்டிருக்கியா அப்படின்னு செக் பண்ணணும். ஃபைனலி ஸ்பெல்லிங்ஸ் நீ எழுதியிருக்கிறதுல எங்கேயாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கியா அப்படின்னு செக் பண்ணணும். திஸ் இஸ் எடிட்டிங். இந்த காப்ஸ்ங்கிறதுக்கு நாங்க ஒரு கதையே சொல்லுவோம். ஜெனரலா போலீஸ் வந்து நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்ற பட்சத்துல இப்போ there is a scheme which is available. நம்ம எங்கேயாவது ஊருக்கு போனோம்னா போலீஸ் ஸ்டேஷன் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்ணினோம்னா they will keep an eye on our house and they will take care அப்படின்னு சொல்லிட்டு அது வேற விஷயம் திருடு போறதுங்கிறதுலாம் பட் ஜெனரலா they are our friends and they take care. ஸோ இந்த காப்ஸ் வந்து ரைட்டிங் போலீஸ் மாதிரி நீ எழுதியிருக்கிறது கரெக்டா இருக்கான்னு உன்னோட ரைட்டிங் போலீஸ் வந்து செக் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ரைட்டிங் போலீஸ் வந்து செக் பண்ணாதான் நீ உன் பேப்பரை சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சின்ன கிளாஸ்ல இருந்து அந்த குழந்தைய வந்து சப்போர்ட் பண்ணோம்னா அந்த குழந்தைக்கு இந்த எடிட்டிங் ஸ்கில்ஸ் வந்துடும். எடிட்டிங் ஸ்கில்ஸ் வந்ததுன்னா குழந்தைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்னால மார்க் போறது கம்மியாகும். ஓரளவுக்கு the child's performance would be enhanced. ஷிப்ஸ்ங்கிறது 4th standard to எந்த கிளாஸ் வரைக்கும் வேணா செக் பண்ணலாம். S stands for sequence, H stands for handwriting, I stands for ideas and P stands for punctuation. Sequenceங்கிறது நான் எக்ஸ்பிரசிவ் ஸ்கில்ஸ்லயே சொன்னேன் that your thoughts need to be in order. நம்ம எழுதுறத ஒருமுகப்படுத்தி அழகா ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு எழுதணும். சீக்வன்ஸை ஜம்ப் பண்ண முடியாது. நம்ம எழுதிக்கிறது கரெக்ட் ஆர்டர்ல இருக்கான்னு பார்க்கணும். தட் இஸ் சீக்வன்ஸ். செகண்ட் ஹேண்ட் ரைட்டிங். ஹேண்ட் ரைட்டிங்கை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா இப்போ நிறைய பசங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா இருக்கு. இட்ஸ் a relative term. ஐடியாஸ். நான் கொடுத்திருக்கிற டாபிக்கு இருக்கிற ஐடியாஸ் கரெக்டா இருக்கா. இந்த டாபிக் வந்து இந்த டாபிக்ல நான் எழுதியிருக்கிறதெல்லாம் அந்த டாபிக் சம்பந்தப்பட்ட ஐடியாஸ் மட்டும் தானா, சம்பந்தமே இல்லாம ஏதாவது எழுதியிருக்கேனா அப்படின்னு செக் பண்றது. பங்க்சுவேஷன் கடைசியா கேபிட்டல்ஸ் இருக்கா, கமாஸ் இருக்கா, ஃபுல் ஸ்டாப் இருக்கான்னு செக் பண்றதுதான் பங்க்சுவேஷன். ஸோ இந்த 2 எடிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் பசங்களுக்கு சின்னதுல இருந்து எடிட்டிங் சொல்லி கொடுத்தாதான் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லயோ 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லயோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் வரும். ஆல் ஆஃப் அ சடன் செக் யுவர் பேப்பர்னு சொல்லி கொடுக்கறது வந்து இட் டசன்ட் ஹெல்ப். ஏன்னா பசங்களுக்கு அந்த ஸ்கில் வராது. எடிட்டிங் இஸ் அ ஸ்கில் விச் நீட்ஸ் டு பி பில்ட் இன் சில்ட்ரன், விச் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். ஸோ இந்த காப்ஸும் ஷிப்ஸையும் காப்ஸ் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஷிப்ஸுங்கிறது 5ஆம் கிளாஸ்ல இருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் சொல்லி கொடுக்கலாம். இது சொல்லி ஒரு தடவை கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் செக் யுவர் பேப்பர் நம்ம சொல்ல வேண்டிய நெசசிட்டி கிடையாது. இதோட செஷன் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். I finished 15 minutes earlier. கேள்விகள் இருந்தா சாட் பாக்ஸ்ல போடலாம். நீங்க சொல்றது புரியுது. தமிழ் மீடியம் பசங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்றது கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ தமிழ் மீடியத்திலயும் இருக்கிற பசங்களுக்கும் யூஸ் பண்ண முடியும்.